வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பார்ந்த வேதாத்திரிய குடும்ப அங்கத்தினர்கள் அனைவருக்கும், ஆழியார் ஐடி நிர்வாகத்திற்கும், உலக சமுதாய சேவா சங்க தலைவர் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் அன்பார்ந்த நெஞ்சார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் ஆழியார் ஜூம் இணைப்பிலே இணைந்திருக்கின்ற அனைத்து மெய்யன் அன்பர்களையும் மீண்டும் ஒரு முறை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி, ஒளியுருவாகி ஒளிந்து நின்றானே என்ற தலைப்பிலே உங்கள் முன்பாக சில கருத்துக்களை இந்த நல்ல நாளிலே எடுத்துரைக்க விளைகின்றேன். இது அம்மா அவர்கள் குறிப்பிட்டது போல திருமந்திர பாடலிலே 2764வது பாடலாக இருக்கின்ற திருமந்திரத்திலே வருகின்ற பாடலை வைத்துக்கொண்டு இந்த கருத்தை நாம் எடுத்திருக்கின்றோம் இன்றைய சிந்தனைக்காக. இந்த நல்ல வேளையிலே இந்த தலைப்பின் அர்த்தத்தை உங்களுக்கு முன்பாக சொல்லிவிடுகின்றேன். இல்லது போக உள்ளது போகா இல்லது வாடா என்பது தத்துவம். உதாரணமாக நாம் விண்ணிலே மழை பொழிகின்ற ஒரு தருணத்தை கற்பனை செய்து பார்ப்போம். மழை விண்ணிலே பொழிகிறது என்றால் மேகம் இருக்க வேண்டும். மேகங்கள் கனத்த மேகங்களாக மாறுகின்ற போது அவை ஒன்றை ஒன்று நெருங்கி வருகின்ற சமயம் ஏற்படும். அவ்வாறு ஏற்படுகின்ற அந்த மேக மோதலின் காரணமாக ஒலி ஒளி என்ற இரண்டும், ஒலி என்பது இடியாகவும் ஒலி என்பது மின்னலாகவும் வருகின்றது. தவிர அந்த நேரத்திலே நமது ஆகாயத்தில் வேறு என்ன இருக்கின்றன என்பதை பார்த்தால் மேகம் இருக்கிறது, காற்று இருக்கிறது, மின்னல் இருக்கிறது. அந்த மழை பொழிகின்ற நேரத்திலே சில நேரங்களில் வானவில்லும் நமது கண்ணுக்கு அழகாக தெரிகின்ற வேலைகளை நாம் கண்டிருப்போம். இவையெல்லாம் இல்லாத ஒன்று அல்ல. ஆனால் அந்த சம்பவம் நடக்கின்ற பொழுது நாம் கண்ணுக்கும் காதுக்கும் மற்றும் உணர்ந்து கொள்ள உணர்வுக்குமாக ஏற்படுகின்ற இந்த சம்பவங்கள். அதுபோலத்தான் ஆன்மா என்பது இந்த பூமியிலே தான் சில அனுபவங்களை பெறுவதற்காக எப்போதும் நிலையாக இருக்கின்ற ஆன்மா தனக்கென்று ஒரு உடலை எடுத்துக்கொண்டு பூமியிலே பிறப்பை ஏற்படுத்தி கொண்டு சில அனுபவங்களை பெற்றுக்கொள்கிறது. இதைத்தான் பல பெரியவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஏன் நாம் இந்த பூமியில வர வேண்டும் என்று, எதை பெறுவதற்காக என்று கேள்விகளுக்கெல்லாம் கண்ணதாசன் கூட சில அனுபவங்களை பெறுவதற்காகத்தான் இந்த பூமிக்கு நாம் வருகிறோம், அந்த அனுபவம் என்பது இறைவன் என்று சொல்கிறார். அதே போலத்தான் நமது மகாகவி பாரதி அவர்களும் வாசியை நீ கும்பகத்தால் வழியை கட்டி மண் போலே சோர் போலே வாழ்தல் வேண்டும், தேசுடைய பருதி ஒளி கிணற்றினுள்ளே தெரிவது போல் உனக்குள்ளே சிவனை காண்பாய், பேசுவதால் பயனில்லை அனுபவத்தால் பேரின்பம் எய்துவதே ஞானம் என்றான் ஒரு பாடல சொல்வார். பேரின்பம் எய்துவது என்பது சிற்றறிவுடைய உயிர் பேரறிவுடைய இறை நிலையை கலப்பது. இதைத்தான் மகர்ஷி அவர்கள் இறை ஞானம் முழுமை பேர் என்று சொல்கிறார்கள். இறை ஞானம் என்பது இந்த பூமியில், இந்த பூமியில் இருக்கின்ற அடிப்படை உண்மைகள், நாம் யார் என்ற கருத்துக்கள் எல்லாம் அடங்கியதுதான் இறை ஞானம். நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கு சென்றடைகின்ற நிலை முக்தி அல்லது இறைநிலையோடு ஒன்றாவது என்று அர்த்தம். அதுபோலத்தான் இந்த சைவ சித்தாந்த அடிப்படையிலே நாம் இந்த சில கருத்துக்களை இன்று தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இன்னும் ஒரு பாடலை நாம் திருமந்திரத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்றால், மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தின் மறைந்தது மாமத யானை,
பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே என்ற திருமந்திர பாடலிலே நாம் இப்போது கூட சமீபத்திலே நமது கொடிசியா வளாகத்திலே நமது மரியாதைக்குரிய பத்மஸ்ரீ அவர்களின் 80வது சதாபிஷேக விழா அற்புதமாக நடைபெற்றது. அப்போது அந்த அரங்கை நாம் சென்று அடைந்து பார்த்தபோது அந்த அரங்கில் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய யானை பொம்மை வச்சிருந்தாங்க. அது திடீர்னு பார்த்த உடனே ஒரு இயல்பாகவே ஒரு யானை நேரடியாக வந்து நிற்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் நமக்கு அந்த யானைங்கிறது ஒரு பொம்மைங்கிற நினைவு போயிடுச்சு. பொம்மைன்னு சொன்னோம்னா உண்மையான யானை மறைஞ்சிருது, இல்லை உண்மையான யானைன்னு சொன்னோம்னா நமக்கு வந்து பொம்மை மறைஞ்சிருது. இதைத்தான் அதே மாதிரி தான் அடிப்படையில் வந்து இந்த பஞ்சபூதங்களை உருவாக்கி அதை வழிநடத்துகின்ற இறையாற்றல் ஒன்று இருக்கிறது. அந்த ஆற்றலை உணர்ந்து கொண்டால் இந்த பஞ்சபூதங்கள் மறைந்துவிடும். இந்த பஞ்சபூதங்களை பார்த்து நாம் அனுபவிக்க ஆரம்பித்தால் இறையாற்றலை நாம் விட்டு விடுவோம். இந்த ரெண்டு அடிப்படை கருத்தை தான் இந்த அற்புதமாக இந்த பாடல் சொல்லியிருக்கிறது. மரத்தை காண்கின்ற பொழுது யானை காணாமல் போவது போல நாம் பரத்தை காண்கின்ற பொழுது பஞ்சபூதங்கள் காணாமல் போய்விடும் என்ற அற்புதமான செய்தியை தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இது வந்து இந்த பிரபஞ்சம் எவ்வாறு உருவானது என்பதை பற்றிய வரலாறு எல்லாம் மகரிஷி அவர்கள் அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரே ஒரு பாடலில் மிகச்சிறப்பாக சொல்லியிருப்பார்கள். அதாவது இயற்கையில பிரபஞ்சம் வந்து இருப்பு ஆற்றலாக இருந்தது, இயக்கம் பெற்றது. மொத்தமும் இருப்பாக இருந்துச்சு. மொத்த இருப்பும் வந்து இயக்கம் பெற்றது. பின்பாக ஆற்றல் வெளிப்பட்டு தோற்றங்களாக மாறின. ஆற்றல் வெளிப்பட்ட போது தோற்றங்கள் உருவாகின. ஆற்றலாக இருக்கின்ற பொழுது எந்த சிக்கலும் இல்லை. அது முழுவதும் இறை வெளியாக, சுத்த வெளியாக, திணிவு பெற்ற ஆற்றலாக ஒடுக்கமாக பூமியிலே இருந்தது. அது ஒரு சமயம் அந்த அதிர்வின் காரணமாக வெளிப்பட்டது. அப்போது பிரபஞ்சத்திலே தோற்றங்கள் உருவாகின. இப்போது ஆற்றலும் இருக்கிறது, தோற்றலும் இருக்கிறது. ஆற்றல் என்பது எந்த அளவு இருக்கிறது, தோற்றம் என்பது எந்த அளவு இருக்கிறது என்பதை விஞ்ஞானம் சமீபத்திலே பெரிய ஒரு ஆய்வு கட்டுரையிலே சொல்லி இருக்கிறது. நாம் பிரபஞ்சத்தில் காண்கின்ற தூலமாக காண்கின்ற பொருட்களில் மொத்தம் 5% ஆற்றல் மட்டுமே பொருளாக மாற்றம் பெற்றிருப்பதை அறிய முடிகிறது என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் நாம் வாழ்கின்ற பூமி, நம்மை எல்லாம் அடக்கி வைத்திருக்கின்ற சூரிய குடும்பம், இந்த சூரிய குடும்பம் பங்கு பெற்றிருக்கின்ற பால்வெளி மண்டலம், அதனை அடுத்து அதனை ஒட்டியிருக்கின்ற ஆண்டர்மீடா கேலக்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த அந்த பிரபஞ்சம், இப்படி பல பிரபஞ்ச தொகுப்புகள், இல்லுலை கதிரின் துண்ணன குறையான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி தூசுகளாக தெரிகின்ற இவ்வளவு தூள பிரபஞ்சம் மொத்தமும் வெளிப்பட்டு இருக்கின்ற பிரபஞ்சம் என்பது 5% என்று சொல்கிறார்கள். தூளமாக சூக்குமமாக இருப்பது இன்னும் 95% ஆற்றல் மாற்றம் பெற வேண்டியுள்ளது என்று சொல்கிறார்கள். அப்போது இந்த பிரபஞ்சத்தின் விரிவை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நாம் யோசிக்க வேண்டி இருக்கிறது. அதைத்தான் இந்த உரை நமக்கு எடுத்து சொல்ல இருக்கிறது. இறைவன் இப்போது மறைந்திருக்கிறான். எதிலே மறைந்திருக்கிறான்? பஞ்சபூதங்களில் மறைந்திருக்கிறான். ஒன்றை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒளியாயிருந்து ஒளிந்து நின்றானே என்பதை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், விறகு இருக்கிறது, விறகிலே நெருப்பு இருக்கிறது. ஆனால் அதை தீயில் இட்டால்தான் அந்த நெருப்பில் இருக்கின்ற விறகில் இருக்கின்ற நெருப்பு வெளிப்பட தொடங்குகிறது. அதுபோல இந்த உயிர் உடம்பு என்ற ஒன்றை ஏற்றுக்கொண்டு வெளியில் வருகின்ற காலம்தான் பிறப்பு என்று ஆகிறது. அந்த உடலை விடுத்து திரும்பவும் ஆற்றலாக மாறுகின்ற பொழுது அது மறைவு என்ற நிலையிலே தோற்றம் ஒடுக்கம் என்ற நிலை உயிருக்கு வருகிறது. இது மனித உடலில் நிகழ்ந்தால் மனித பிறப்பு என்று சொல்கிறோம், மனித இறப்பு என்று சொல்கின்றோம்.
பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலம் வாழ்க்கை என்று சொல்கின்றோம். இதே சம்பவம் ஒட்டுமொத்தமாக பிரபஞ்சத்தை பார்க்கின்ற பொழுது பிரபஞ்ச தோற்ற ஒடுக்கம் என்று சொல்கின்றோம். இதில் இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால், வெளிச்சத்தை இருட்டில் கொண்டு போய் வைக்க முடியாது. வெளிச்சம் இருக்கிறது, வெளிச்சத்தை ஒளித்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் இருட்டில் கொண்டு போய் ஒளித்து வைக்க முடியாது. ஏனென்றால் இருட்டில் வைத்தோம் என்றால் இருட்டு போய்விடும். ஆனால் ஒளியை ஒளியில் தான் அடக்க வேண்டும். அதாவது எவ்வாறு என்றால், வெளியில் வெளி போய் விரவியவாறும் அலியில் அலி போய் அடங்கியவாறும் ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும் தெளியும் அவரே சிவசித்தர் தாமே என்ற திருமந்திர பாடலிலே வானும் நெருப்பும் நீரும் தம்முள் ஒடுங்கிய திறத்தை உணர்ந்த சிவசித்தர்கள் சிவசித்தர்கள் என்பதாம். இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தோம், ஆகாயத்துல எல்லாமே இருக்கு. ஆனா அந்த சம்பவம் நடக்கும்போது தான் நம்ம அதை பார்க்க முடியுது. மின்னலை பார்க்க முடியுது, இடியோட ஓசையை கேட்க முடியுது, வானவில்லை பார்க்க முடியுது, மழையை பார்க்க முடியுது. எல்லாம் வானத்தில் தான் இருந்துச்சு. அந்த சம்பவம் நடக்கணும். அதே மாதிரி தான் நம்ம பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக எடுத்துக்கொண்டால், இந்த பிறப்புக்கான ஆற்றல் என்ற ஆன்மா ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றது. விஞ்ஞானம் அதைத்தான் சொல்லுகிறது. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் பி டிஸ்ட்ராய்டு என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் நாம் ஆற்றலை மாற்றவும், அதாவது ஆற்றலை முழுவதுமாக இல்லாமல் செய்துவிட முடியாது. ஆற்றலை ஒரு மாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்டு பொருளாக மாற்றிவிடலாம். பொருளிலிருந்து ஆற்றலை எடுத்துக்கொள்ளலாம். E=mc² என்று சமன்பாடும் அதைத்தான் சொல்கிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது தோற்றம் ஒடுக்கம் இந்த அடிப்படையில் தான் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அடுத்து இது நமக்கு அடுத்த பாடல் சொல்கின்றது. இது நம்ம திருமந்திரத்தோட அடிப்படையை பார்த்தீங்கன்னு சொன்னா, மந்திரம் நமக்கு ஏறத்தாழ 9ஆம் நூற்றாண்டில் வெளிப்பட்ட நூல் என்று சொல்லலாம். 5ஆம் நூற்றாண்டிலே திருவாசகம், 9ஆம் நூற்றாண்டிலே திருமந்திரம், 14ஆம் நூற்றாண்டிலே மெய்கின்ற சாத்திரங்கள் என்று சொல்வார்கள். அதில் அணுவை பிளக்கக்கூடிய நுட்பத்தை சொல்லியிருக்கிறார்கள். அணுவை பிளக்க முடியாது என்றுதான் விஞ்ஞானம் தனது பயனை தொடங்குகிறது. ஆனால் ஐன்ஸ்டீன் அவர்கள் அணுவுக்கான சமன்பாட்டை தந்த பொழுது 19ஆம் நூற்றாண்டில் தான் அணுவை பிளக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது என்பதை உருவாக்கி 2ஆம் உலகப் போரிலே அதை அணுகுண்டுவாக மாற்றி செய்தார்கள். ஆனால் அணுவில் அணுவினை ஆதி பிரானை அணுவில் அணுவினை 1000 கூறிட்டு அணுவில் அணுவினை அழுக வல்லார்க்கு அணுவின் அணுவினை அணுகவும் ஆமே அப்படிங்கிற பாடல்ல அணுக்கள் பிளவுபடக்கூடியவை, அவற்றின் துகள்களை கூறிடலாம் என்ற அடிப்படை அறிவியல் சிந்தனை இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொன்ன கருத்தாக எடுத்துக்கொண்டால், கருத்துளை என்பது வெற்றிடத்தின் இறுக்கத்தால் ஆதி என்னும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அழுத்தத்தின் காரணமாக இங்கு வருகின்ற பாடலில் கருந்துளை என்பது பிளாக் ஹோல் சொல்லுவாங்க சயின்ஸ்ல. வெற்றிடத்தின் இறுக்கத்தால் உருவான பேரண்டம், விண்மீன்கள், கோள்கள் இவை எல்லாம் ஆற்றலின் பரம்பொருளின் வெளிப்பாடுகள். இவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது என்பது அதுதான் பரம ஆற்றல் என்று சொல்கிறார்கள். அதைத்தான் திருமந்திரம் சொல்லுகிறது. மகரிஷி சொல்கின்ற தொண்டாற்று இன்பம் காண்போம் ஆதி எனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று எல்லாம் இதைத்தான் சொல்கின்றது. இப்போ திருமந்திரத்திலிருந்து திருவாசகத்துல நம்ம ஒரு செய்தி எடுத்து பார்ப்போம். நம்ம இப்ப ஏற்கனவே என்ன பார்த்தோம்? பிரபஞ்சத்துல இருக்கிறது தான் வெளிப்படும், இல்லாதது வெளிப்படாது அப்படிங்கிற ஒரு தத்துவம். அதான் சத்காரியவாதம்ங்கிறது. அப்புறம் அதை ஒரு சம்பவம் நிகழ்ந்தா தான் அதை நம்ம பார்க்க முடியும். அந்த சம்பவம் நடக்கிறதற்கான காலம் ஏற்கனவே வகுக்கப்பட்டிருக்கிறது. நமது பிறப்பு என்பது ஏற்கனவே வகுக்கப்பட்ட ஒன்று. இதெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது சித்தாந்தத்தை விஞ்ஞானத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த பிரபஞ்சம் பற்றி திருவாசகம் என்ன சொல்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இது. திருவண்ட பகுதி அப்படின்னு சொல்லி திருவாசகத்தில் வரக்கூடிய ஒரு பகுதி. அதில் பிரமாதமாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு?
கோள்கள் எல்லாம் உருண்டை வடிவானவை. இதுவும் 19ஆம் நூற்றாண்டு விஞ்ஞானம் தான். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றினுக்கொன்று நின்றலில் பகை அப்படின்னு சொன்னா ஒரு கோள் இன்னொரு கோளை தள்ளி நிறுத்தி இருக்கக்கூடிய விஷயத்த அங்க சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கின்ற அந்த கோள்களின் எண்ணிக்கை 101 கோடியின் மேற்பட விரிந்தன அப்படின்னு சொல்றார். அது மட்டுமல்லாது ஒரு கூரை வீட்டிலே வருகின்ற சூரிய கதிரின் பாதையிலே நாம் பார்க்கின்ற துகளை போல இந்த பிரபஞ்ச வெளிப்பாடுகள் எல்லாம் துகளை போல நின்று தெரிகின்றன. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இறைவன் பெரியோன், இந்த பிரபஞ்சத்தை மொத்தத்தையும் பார்த்த பெரியோன் அப்படிங்கிறான். ஏன்னா நம்ம இப்போ சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆற்றல் தான் பொருளாகுது. அப்போ ஆற்றலுக்குள்ளதான் பொருள் இருக்கு. பொருளுக்குள்ள ஆற்றல் இருக்கு. ஆனா அது பொருளால் ஆற்றலால் உருவாகிய பொருள் தான். பொருளே விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா ஆற்றலோட திணிவு தான். ஆற்றல் எல்லையில்லாது இருக்கு. அது எல்லை கட்டிய நிலையில அது ஒரு திணிவாக நாம் அறிந்து கொள்கின்றோம். அது தான் மகிழ்ச்சி சொல்கின்ற அந்த இறைத்துகள், இறைத்துகளின் கூட்டு விண், விண்களின் கூட்டு அணு, அணுக்களின் கூட்டு மூலகம், மூலகங்களின் கூட்டு பொருள், பொருள் தான் நிலம் நீர் நீர் தீ காற்று வெளி என்ற 5ஆக பரிணமித்திருக்கிறது. அதைத்தான் தொல்காப்பியம் நிலம் நீர் தீ காற்று வெளியோடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கலந்த மயக்கம் உலகம். இது கலப்பு மயக்கம் ரெண்டு பார்க்கணும். கலப்புங்கிறது கலந்ததுக்கு அப்புறம் தனித்தனியா அரிசியும் பருப்பையும் கலந்து வச்சீங்கன்னா தனித்தனியா தெரியும். ஆனா அரிசியும் பருப்பு கலந்து வைக்கிறது பேரு மயக்கம். இது கலப்பு மயக்கம். நிலம் நீர் தீ காற்று வெளியின்ற 5ம் கலந்த மயக்கம் உலகம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் தெளியா. சரிங்களா? இதுதான் இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்காங்க. இத பாரதி என்ன சொல்றான்னு பார்ப்போம். இந்த பரசிவ வெள்ளம்னு ஒண்ணு மகிழ்ச்சியை எடுத்து சொல்லுவாங்க. பரசிவ வெள்ளம்ங்கிறது அது ஈத்தர் மெட்டீரியல். இப்போ மாயையில தான் பொருள்கள் எல்லாம் உருவாயிருக்குன்னு சொல்றோம். அந்த மாயைங்கிறது சித்தாந்தம் சொல்லுது. அதுவே அறிவியல் என்ன சொல்லுதுன்னு சொன்னா ஈத்தர், ஈத்தர் இஸ் எ மெட்டீரியல் மீடியம் அப்படின்னு சொல்லுது. அந்த பொருள்கள்லாம் ஈத்தர் சார்ந்து தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் மகரிஷி பரசிவ வெள்ளம்னு சொல்லுவாரு. இதே பாடலை மகரிஷி சொல்லியிருக்காங்க. உள்ளும் பொருளும் உலகெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்று ஒன்றாம் அதனை தெய்வம் என்பார் வேதியரை. அறிந்து கொண்டவர்கள் அதை அந்த ஆற்றலைத்தான் உள்ளும் புறவுமாக இருக்கின்ற அந்த ஆற்றலைத்தான் தெய்வம் என்று சொல்வார்கள் என்று சொல்கிறார். இத இந்த ஆற்றலை நம்ம இப்ப சொன்ன இல்லைங்களா, வெளிப்பட்ட பொருள்கள் எல்லாத்தையும் எப்படி பார்க்க முடியும்னு சொன்னா பெருபகிரண்டம் பேதித்த அண்டம் எரிகடல் ஏழின் மணல் அளவாக பொறியொலி பொன்னி என்ன விளங்கி செரியும் அண்ட சன தேவர் புராணே. இறைவன் எப்படி இருக்கான்னு சொன்னா பெரிய அண்டமாக விரிந்திருக்கிறான். அந்த அண்டம் எப்படி இருக்கிறது என்றால் கடலின் கரையில் கொட்டி கிடக்கின்ற மணல் போல இருக்கிறது. ஆனால் இறைவன் இந்த செறிந்து விளங்குகின்ற அனைத்து பொருள்களையும் தனக்கு உள்ளடக்கிய ஒரு நிலையிலே இவற்றைக்கெல்லாம் ஒரு வியாபகமாக இருக்கின்றான் என்று சொல்கிறார்கள். இப்போ நம்ம பார்த்தோம் இது இறைநிலை அப்படிங்கிறத நீங்க எப்படி வச்சிருந்தாலும் சரி. இங்க ஒரே பொருள் எப்படி தண்ணியை இங்கிலீஷ்ல வாட்டர்னு சொல்றோம், ஹிந்தியில பானின்னு சொல்றோம், இன்னும் இப்படியே சொல்லிட்டு போறோம். வாட்டர், பானை, நீர், நீர், தண்ணீர் அப்படியெல்லாம் சொல்றோம். ஆனா பொருள் ஒண்ணுதான். அது மாதிரி சக்தி ஒரே சக்தி தான். அது வெளிப்படுகின்ற இடம் பொருள் ஏவல் என்று சொல்லப்படுகின்ற சூழலுக்கு தகுந்தவாறு திரிபுரை சுந்தரி அந்தரி சுந்தரி பரிபுரை நாரணி யாம்பல வண்ணத்தில் இருபுரை ஈசி மனோன்மணி என்ன வருபல வாயனுக்கும் மாமா அதுதானே. இப்போ நம்ம இப்போ தூள பொருள் எல்லாம் பார்த்தோம். இந்த தூளத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஆற்றல், ஆற்றலை எப்படியெல்லாம் சொல்லலாம்னு சொன்னோம். ஒரே ஆற்றல் தான். இப்போ மின்சாரங்கிறது ஒரே மின்சாரம் தான். ஒவ்வொரு பொருளிலையும் நின்று இயங்கும் போது அந்த ஆற்றல் வேறுபடுகிறது. அதே மாதிரிதான் இப்போ இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் சொல்றோம், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் சொல்றோம்,
ரெண்டு சேர்ந்துச்சுன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். அதை தாண்டி நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் சொல்கிறோம், அப்புறம் வீக் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். இவ்வளவு ஆற்றலும் இருக்கு, ஆனால் எல்லாமே ஒன்று தான். இப்போ ஒரு மின்னாற்றல் ஒரு மின்னாற்றல் வந்து ஒரு தங் நின்று இயங்குகின்ற கலன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்டரில் போட்டோம்னா வெப்ப ஆற்றலாக இருக்கும், ஃபேனில் போட்டோம்னா சுழல் ஆற்றலாக இருக்குது, அதே ஏசியில் போட்டோம்னா குளிர் ஆற்றலாக இருக்குது. இப்போ நான் உங்களோட பேசக்கூடிய மைக்கில் போட்டோம்னு சொன்னால் அது ஒலி ஆற்றலாக மாறுது. இப்படி ஒரே ஆற்றல் தான் தான் வெளிப்படுகின்ற இடத்திற்கும் வெளிப்படுத்துகின்ற பொருளுக்கும் தகுந்தவாறு பல பெயர்களை பெறுகிறது. அதுபோலத்தான் இந்த அடிப்படையாக இருக்கின்ற ஆற்றலை எப்படியெல்லாம் நாம் ஆச்சரியமாக பார்க்கின்ற ஒரு நிலையை நமக்கு உருவாக்கி இருக்கிறார் திருமூலர். திரிபுரை, சுந்தரி, மூன்று மூன்று நிலைகளில் இருக்கக்கூடிய ஆற்றல், சுந்தரி, அந்தரி, அப்படி எல்லாம் சொல்லி நம்ம பல்வேறு பெயர்களால் அந்த இறையாற்றலை அறிந்து கொள்கின்றோம். இந்த மொத்த ஆற்றலின் ஒட்டு வடிவம் ஒட்டு மொத்தமான, இப்ப பணம் அப்படிங்கிற ஒரே ஒரு பொருள் தான். அதுல பணத்துக்குள்ள என்னெல்லாம் அடங்கி இருக்கு? 1000 ரூபாய் நோட்டு இருந்துச்சு, இப்ப இல்ல. 2000 ரூபாய் நோட்டு இருந்துச்சு, இப்ப இல்லை அப்படின்னு வச்சுங்களேன். 500 ரூபாய் நோட்டு இருக்கு, 200 ரூபாய் நோட்டு இருக்கு, 100 ரூபாய் நோட்டு இருக்கு, காயின்ஸ் இருக்கு. எல்லாம் சேர்த்தா தனித்தனி பொருள் இருந்து எல்லாத்தையும் சேர்த்து பணம்னு ஒரு செய்தியில சொல்றோம். முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, அந்த சுந்தரி, அதெல்லாம் சுந்தரி, திரிபுரை, அந்தரி, சுந்தரி எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. இதெல்லாம் நின்று இயங்கக்கூடிய இடத்துக்கு தகுந்தவாறு இறைநிலையின் ஆற்றலோட பெயர்கள் தான் இப்படி இருக்கிறது. இனி ஒளி உலகு, பொருள் உலகு, ஒளி உலகு என்ற மூன்றுமாக பல்வேறு நிலையிலே நின்று இயங்குகின்ற பராசக்தியை பற்றி இங்க பூரண சக்தின்னு சொல்றோம். ஒட்டுமொத்த ஆற்றல். அப்போ சிவன் சக்தி அப்படின்னு சொல்றோம், அந்த சிவசக்தின்னு சொல்றோம். இதோட பிரிவுகள் தான் நம்ம இத்தனை சக்தின்னு சொன்னோம். அதுல இதுல ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க எப்பவுமே. இப்ப நான் உங்களோட பேசுறேன், அல்லது அந்த இப்போ உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ காஃபி அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன்னு சொன்னா, காஃபிங்கிறது சொற்பிரபஞ்சம். அதே பொருளா மாறும்போது காஃபியை நான் குடிக்கிறேன்னு சொன்னா எனக்கு பெறக்கூடிய அனுபவம் பொருள் பிரபஞ்சம். இந்த சொற்பிரபஞ்சமும் பொருள் பிரபஞ்சமும் வெளிப்பட்டு தோன்றுவதற்கு ஒலி உலகு அடிப்படையா இருக்கணும். ஒரு பொருளை பார்க்கணும்னு சொன்னா எனக்கு என்ன உதவணும்னு சொன்னா அந்த பொருளை வெளிப்படுத்துகின்ற ஆற்றல், அதான் ஒலி, அது நமக்கு தேவை. அதுக்கு என்னோட கண்ணிலையும் அந்த வெளிச்சம் இருக்கணும். ஸோ என்னோட கண்ணிலையும் வெளிச்சம் இருந்து சூரியன்கிற பகல்ல அந்த பொருள் இருந்துச்சுன்னு சொன்னா இப்போ என்னோட ஒளி அந்த பொருள் மேல படுது. அதே சமயத்தில் பொருள்ல ஏற்கனவே சூரிய ஒளி அந்த பொருளை வெளிப்படுத்தக்கூடிய நிலையை பார்க்குறோம். இந்த ரெண்டு இணைப்பின் காரணமாக தான் நமக்கு பொருள் தெரியுது. நான் பார்க்கறதுனால தான் பொருள் தெரியுது அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த பொருளை வெளிப்படுத்துகின்ற ஆற்றல் ஒளி உலகமாக இருக்கிறது. எனவே ஒளி உலகம் என்பது இப்போ நான் சொன்ன காஃபி அப்படிங்கிறது ஒளி உலகம். ஒளி உலகம்னா என்ன? சொற்களின் கூட்டு. அது தான் நம்ம உச்சரிக்கும் போது ஒளியா மாறுது. அதை அடிப்படையா இருக்கக்கூடிய ஆற்றலை பிரணவ மந்திரம் சொல்ற, பிரணவம் சொல்ற, ஓம்ங்கிறது. அதுல ஆ, உ, இம் அப்படிங்கிற மூணு எழுத்துக்கள் சேர்ந்து ஓமா மாறுதுன்னு சொல்றாங்க. அதாவது மெய், உயிர்மெய் எல்லாம் சேர்ந்து ஒலியா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. அது அர்த்தமுள்ள ஒரு ஒலியா இருக்கும்போது அதை மந்திரம், பதம், வண்ணம்னு மூணு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு சொற்பிரபஞ்சம். மந்திரம்னு சொல்லுவாங்க. இப்ப இதோட சித்தாந்தத்தில் சொல்லும்போது பார்க்கறது காட்சி அளவையும்பாங்க. ஒரு பொருளை பார்த்து ஒரு 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 ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நெருப்பு பத்திட்டு எரியுதுன்னா நேரடியாக பார்த்தோம்னா அது நெருப்புன்னு அது கண்ணில் பார்க்குறோம். அது இல்லாமல் புகை மட்டும் வந்துட்டு இருக்குன்னா அது தூரத்திலிருந்து பார்த்தோம்னாலும் அந்த இடத்துல நெருப்பு இருக்குன்னு பார்க்குறோம். அது கருதல் அளவைன்னு பேர். காட்சி அளவை, கருதல் அளவை. அதுக்கு அடுத்தது பெரியவங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மனாக இருக்கிறேன் அப்படிங்கிறது உரை அளவைன்னு சொல்லுவாங்க. இந்த மூணு அடிப்படை அளவைகள் தான் காட்சி, கருதல், உரை. இந்த மூணு சேர்ந்து தான் அந்த பிரபஞ்சத்தை நமக்கு காட்டி வெளிப்படுத்துது. இந்த மூணுமே நம்ம சொல் பிரபஞ்சத்தில் கொண்டு வரலாம். அதுக்கு என்ன மந்திரம் அப்படிங்கிறது? இப்போ நம்ம பல்வேறு மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்கள் எதனாலானது? சொற்களால் ஆனது. அந்த சொற்கள் எதனாலானது? எழுத்துக்களானது. எனவே அந்த சொல், அந்த பொருள், அந்த எழுத்து எல்லாமே இறைநிலையாத்தான் இருக்கு
அதாவது இறைநிலையோட பரிணாமம் தான் எழுத்தா மாறி, எழுத்து தான் சொல்லா மாறி, சொல்லுதான் மந்திரமாகுது அப்படின்னு சொல்லி இந்த மூணு இணைச்சு சொல்றது சொற்பிரபஞ்சம். தவிர இதை நம்ம இப்ப எப்படி ஒரு காஃபி அப்படின்னு சொன்னது சொல் பிரபஞ்சம்னு சொன்னோம். அதை குடிச்சு அனுபவிக்கிற மாதிரி அது ஒரு பொருளா நமக்கு கிடைக்கணும். அதுக்கு என்ன வேணும்னு சொன்னா புவனம் அப்படிங்கிற உலகம் வேணும். அதோட உண்மை நிலை வேணும். அதை தத்துவம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது அனுபவிக்கிற மாதிரியான ஒரு எழிலோட இருக்கணும். அப்ப என்ன, இந்த பிரபஞ்சம் முழுவதும் எவ்வளவு அழகா எவ்வளவு அற்புதமா படைக்கப்பட்டிருக்கு. அது அழகு அல்லது கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட உண்மை நிலை தத்துவம்னு சொல்லுவாங்க. இதோட மொத்த கூட்டு சேர்ந்து புவனம் அல்லது உலகம்னு சொல்றோம். ஸோ இது பொருள் உலகம். ஸோ சொல்லுலகம் பொருள் உலகம் மூணு சேர்ந்து ஒரு பொருள் உலகம். இந்த மூணு சேர்ந்து அஹ், உங்களுக்கு மாற்றமா இருக்கு. அடுத்தது இங்க பாருங்களேன். இந்த சிவன் முதல் இது ஒரு 10 இது நவதரு பேதங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாதம் பிந்து, நாதத்துக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய சிவம் சக்தி, இதை ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு அதை ரெண்டையும் சேர்த்தா 4 ஆயிரு. அதுக்கப்புறம் சிவம் ஒன்று 5 ஆயிடுச்சு. அது தவிர அந்த வேறு வேறு ஆற்றல்களை படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த செயல்பாடுகள் இதெல்லாம் அதுக்கு ஒரு 5, இதுக்கு ஒரு 5, இதை சேர்த்தா 10ன்னு சொல்லுவாங்க. இந்த 10க்கும் அடிப்படையா இருக்கக்கூடியதை சங்கரன் தானே அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. அந்த சங்கரன் அப்படிங்கிறது வேறு யாரும் அல்ல, சிவங்கிற ஆற்றல் தான் அப்படிங்கிறத இந்த திருமந்திரம் இந்த பாடல ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. 10 நிலைகள் சொல்றாங்க. நவதிரு பேதங்கள், நவதிரு பேதங்கள்ல சிவம் சக்தி, அந்த சிவத்துக்கு வெளிப்பாடா இருக்கக்கூடியது நாதம், அது விந்து அப்படின்னு சொல்லுவாங்க. சிவம் சக்தி நாதம் விந்து 4 தவிர அந்த 5 நிலைகளை சொல்றோம் இல்லையா, அது சேர்த்தோம்னா 9. 9 கூட அடிப்படையா இருக்கக்கூடிய, எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல், அது சேர்த்தா 10. இந்த 10 என்னன்னு சொன்னா சிவ சக்தியோட கூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சிவமாகிய தனிநிலையும் நவதரு பேதங்களும் இணைந்துதான் 10 என்பது. 6 2 1 1 6 2 8 1 1 10. அதுல சிவம் சக்தி நாதம் பிந்து, அதுல அஹ், அருவுருவம் உருவம் அருவுருவம் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நெருப்புங்கிறது தீ இது இதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்துச்சு, விறகுக்குள்ள இருந்துச்சு. அப்ப நாம பார்க்க முடியல. அப்ப அது வெளிப்பட்டுச்சுன்னா நமக்கு பார்க்கறோம். அது வெளிப்பட்டாலும் அதுக்கு ஒரு உருவம் கிடையாது. அதனால அருவுருவம்னு சொல்றோம். அதே இது கட்டையா இருக்கும் போது ஒரு உருவமா பார்க்கறோம், வெளிப்படும் போது அருவுருவமா பார்க்கறோம். இது மாதிரி தான் சிவசக்தியும் பல்வேறு நிலைகள்ல பல்வேறு அஹ், வடிவங்களை தாங்கி நிற்கின்றன என்பதை சொல்கிறார்கள். அதாவது சிவம் சக்தி நாத பிந்து 4, அதுல அருவம் சதாசிவன், அருவுருவம் அப்படிங்கிறது இதெல்லாம் இருக்கு. மகேஸ்வரன், ஒரு திறன், விஷ்ணு எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அது ஒரு 4 சேர்த்தா 5. அதுக்கு அடுத்தது நாதம் பிந்து சிவம் சக்தி, அதுல ஒரு 4 9. இதுக்கெல்லாம் அடிப்படையா இருக்கக்கூடிய சிவசக்தி. ஓகே, இந்த 10 தான் நமக்கு அடிப்படையா நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாமே இங்க ஒரு சமயம் சார்ந்தோ அல்லது ஒரு தத்துவம் சார்ந்தோ தான் பார்க்கணும். நம்ம சமயம் சார்ந்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது ம், அது மகரிஷியும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. நமக்கு அவ்வளவு தத்துவங்களை சொன்ன மகரிஷி கடைசியில சுத்த வெளியில் முடிக்கிறார். சுத்த வெளியில என்ன இருக்குன்னு சொன்னா முழுவதும் ஆற்றல் கலந்தா சுத்த வெளி. அடுத்தது இதே செய்தியை ஒருவன் ஒருத்தி விளையாட்டுங்கிறத ஒரு தத்துவமா எடுத்துட்டு திருமூலர் பேசுறாரு. ஒருவன் ஒருத்தி விளையாட்டால் உற்றார் இருவர் விளையாட்டும் எல்லாம் விளைக்கும் பருவங்கள் தோறும் பயன் பலவான திருவொற்றி செய்கை செகமுற்றுமா. செகம்ங்கிறது உலகம். அது எப்படி அப்படின்னு சொன்னா சிவன் சக்தி, சிவன்கிறது தான் முதல் முழு ஆற்றலா இருந்துச்சு. சக்திங்கிறது வெளிப்பாடாச்சு. சிவனுக்குள்ள தான் சக்தி இருந்துச்சு. இதே பார்த்தீங்கன்னா திருவாசகத்திலையும் ஒரு இடத்துல சொல்லுவாங்க. அதாவது கருவாய் உலகினுக்கு அப்புறமாய், ஏற்கனவே ஒரு செய்தி, இந்த செய்தி நான் உங்களுக்கு பதிவு செஞ்சிருக்கு. கருவாய் உலகினுக்கு அப்புறமாய் அப்படின்னு சொன்னா கருவா இருக்கக்கூடியது ரெண்டையும் சேர்த்தது தான் மொத்தம் இருப்பாற்றல். வெளிப்படும் போது சிவம் சக்தி அப்படின்னு சொல்லி வருது. அது எப்படி ஜீரோல இருந்து 0 1ன்னு சொல்லி 2 வருதோ அதைத்தான் நம்ம சொல்றோம். அடுத்து இன்னொரு பாட்டு, இதுதான் நம்ம பார்த்தோம். இது பார்த்துட்டோம். இது சக்தி சிவன்
விளையாட்டு தாரணி, சக்தி சிவன், சக்தி சிவனுமாம், சிவன் சக்தியுமாம், சக்தி சிவனின்றி தாவரம் இல்லை. இது ரெண்டு சேர்ந்துதான் உலகம் உருவாயிச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பாடல்கள் வந்து மந்திரத்துல இந்த ஆற்றல் பொருள், ஆற்றல்ங்கிறது முழு ஆற்றல் அப்படின்னா சிவம், அது பொருளும் ஆற்றலும் சேர்ந்து வரும்போது பொருளுக்குள்ள ஏற்கனவே ஆற்றல் இருக்கிறதுனால அது சக்தியா வெளிப்படுது. அது தான் உங்களுக்கு அந்த ரெண்டோட விளையாட்டு தான். நம்ம என்னத்துக்காக இந்த பூமியில வந்திருக்கோம்னு சொன்னா, அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாகலே அப்படின்னு சொல்லி தானே கம்பன் சொல்றான். அது ஒரு விளையாட்டா ஒரு சம்பவமா இயல்பா நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த உலக தோற்றம் எடுக்கும் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுல புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது, இது உலக பிரபஞ்சம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, ஏற்கனவே மகரிஷி சொல்லியிருக்காரு. எப்படி பஞ்சபூதங்கள் தோன்றுது, வெளியிலிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் துகளாகி, துகள் சேர்மங்களாகி, சேர்மங்கள் வந்து பொருள்களா மாறி வருது. அதுவும் எப்படி வருதுன்னு சொன்னா, முதல்ல இருக்கக்கூடியது சுத்தவெளிங்கிற ஒரு இருப்பு நிலை. அது அந்த சூழ்ந்து அழுத்துகின்ற அழுத்தத்தின் காரணமாக வெளிப்பட்டு இறைச்சொலா மாறுது. அதுதான் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் மானின்கண் அப்படிங்கிறது பிரகிருதி மாயைன்னு சொல்றாங்க. சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயைன்னு சொல்லுவாங்க. டாப் லெவல்ல இருக்கக்கூடியது வந்து சுத்த மாயை, அடுத்த நிலையில் இருக்கக்கூடியது அசுத்த மாயை. அதுல ரெண்டுமே கலந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது பிரகிருதி மாயை தான் அடிப்படையா இருந்து இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மூல பிரகிருதியிலிருந்து என்னெல்லாம் வெளிப்படுது? வான் அப்படிங்கிற ஸ்பேஸ், காற்று, நெருப்பு, நிலம், நீர், இந்த பஞ்சபூதங்களும் வெளிப்படுது. அது இன்னும் ஒரு செய்தி நான் உங்களுக்கு இங்க தெளிவாக சொல்லிக்க, தயவு செய்து புரிஞ்சுங்க. என்னன்னு சொன்னா, இப்போ மண்ணுக்கு வந்து சுவை அப்படிங்கிறது தன்மாத்திரை, நீருக்கு மனம், மண்ணுக்கு, நீருக்கு சுவை, நெருப்புக்கு ஒலி, காற்றுக்கு ஒலி. அது இதே மாதிரி தான் நில எப்படி அஹ், அதான் இதோ இந்த தன்மையை புரிஞ்சுட்டா உலகத்தை புரிஞ்ச மாதிரி சொல்றான். அதான் திருக்குறள்ல என்ன சொல்லுவான், அந்த ஐந்து பூதங்களுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய பஞ்சதன் மாத்திரைகளாகிய சுவை, ஒளி, ஊறு, ஓசை அன்றைந்தின் வகை தெய்வான் கட்டை உலகு. கட்டை உலகுன்னா அவன் கண்ணதாகியது உலகம்னு பொருள் எழுதுவாங்க. அப்படின்னு சொன்னா அவனால அந்த இந்த அடிப்படையை ஆற்றல் நுட்பத்தை புரிஞ்சுட்டான்னு சொன்னா சொல் பிரபந்தத்தை புரிஞ்சுட்டான்னா பொருள் பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரிதான் இந்த பஞ்சதன் மாத்திரைகள் ஆகிய நுட்ப ஆற்றல் தான் பருப்பொருளை உருவாக்குதுங்கிறான். சுவை வந்து நீர்ல இல்ல, சுவை தான் நீரை உருவாக்குதுங்கிறான். இப்ப அது ரிவர்ஸ் ப்ராசஸ். ஒளிதான் வானத்தை உருவாக்குது, வெளிச்சம்தான் நெருப்பை உருவாக்குது, அழுத்தம்தான் காற்றை உருவாக்குது, சுவை தான் நீரை உருவாக்குது, மனம்தான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய பூமியை உருவாக்குது. அதோட தன்மைகள் அல்ல, தன்மைகள் தான் அதை உருவாக்குதுங்கிறது ஒரு தத்துவம். தன்மை அப்படிங்கிறது நுட்ப ஆற்றல், அதோட பொருள் வந்து வெளிப்பாடு ஆற்றல். இதெல்லாம் திணிவுக்கேற்றபடி வெளிப்பட்டு நிற்கிறது. அதுதான் பிரபஞ்சம். பாருங்க, தோற்றங்களுக்கு காரணமாய சூக்கமமாய் நிற்கும் தன்மாத்திரை பற்றி கூற வந்த திருமூலர் நீரில் சுவையும், நெருப்பில் ஒளியும், காற்றில் வெளியில் எல்லாம் தூளமா இருக்கக்கூடியதுக்கு சூக்கமாற்றல் காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி, அதவே இன்னமும் நீரகத்திடம் பிறக்கும் நெருப்பிடை காய், இந்த விஷயங்களை திருப்ப ரிப்பீட் பண்ணியிருக்காரு. இதுதாங்க ஆற்றல் பொருள் கோட்பாடு. இதை சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஆற்றல் பொருள்னு சொல்லுது, தத்துவம் வந்து சிவசக்தின்னு சொல்லுது. அதை சமன்பாட்டில் சொல்லும்போது ஈசி ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயருங்கிறோம். இதை தான் டுவாலிட்டின்னு சொல்றாங்க. இதை இன்னும் ஒரு இடத்துல சயின்ஸ் சொல்லும், ஆற்றலா இருக்கும்போது அது வந்து ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்ல அளக்க வேண்டாம், ஈஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ அப்படின்னு சொல்லக்கூடிய, நியூங்கிறது ஃப்ரீக்வன்சி. எப்படி நம்ம அதிர்வு சொல்றோம், அதிர்வு தான் ஆற்றல். ஆற்றல்ங்கிறது என்ன, ஈஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ. ஹெச் நியூ அப்படிங்கிறது நியூங்கிறது ஃப்ரீக்வன்சிம்பாங்க. அலைகின்ற நிலையில ஆற்றலாக இருக்கிறது, அது திணிவு வரும்போது பொருளாக மாறுகிறது. அந்த பொருளாக மாறிடுச்சுன்னா அதுக்குள்ள ஆற்றல் உள்ளார்ந்து இருக்கு. அதைத்தான் வந்து அந்த உள்ளதெல்லாம் பொருளாகிய பாரதி சொன்ன கருத்து. அதை தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒடுக்க நிலையில் மொத்த ஆற்றலும் இருப்பதால் அது வந்து
தான் திரும்ப பொருளா மாறுது. அது சிவசக்தின்னு சொல்றோம். அந்த சிவசக்தி தான் ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் சொல்றோம். இதே வள்ளலார் மகரிஷிக்கு வந்து ரொம்ப குருவா இருந்து நிறைய செய்திகள் எடுத்து சொன்ன வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, வானிடை காற்றும் காற்றிடை நெருப்பும் ஆறான வகுத்து அருட்பெருஞ்சோதிங்கிறார். நெருப்பிடை நீரும் நீரிடை புவியும் அரும்பிட வகுத்து அருட்பெருஞ்சோதிங்கிறார். அடுத்தது நீர்மேல் நெருப்பும் நெருப்பின் மேல் உயிர்ப்பும் ஆர்வர ஆறு ஊர வகுத்து அருட்பெருஞ்சோதி. இதுல வந்து அற்புதமான ஒரு தத்துவம் அடங்கியிருக்குங்க. இப்போ சமீபத்தில் வாட்ஸ்அப்ல செய்தியிலாம் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க. ஒரு 6 லிட்டரு தண்ணி இருந்துச்சுன்னா இத்தனை காலம் எரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. தண்ணியை வச்சு ஒரு எரிபொருளா வச்சு அடுப்பை எரிய வச்சு நம்ம வந்து சமைச்சு பயன்படுத்த முடியுங்கிறத சொல்றாரு. அப்ப நெருப்புக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு, நீருக்குள்ளே ஆற்றல் இருக்கு. ஏன்னு சொன்னா அந்த நீர் அப்படிங்கிற அந்த மூலகம், அந்த மூலப்பொருள் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டு வாயுக்களோட கூட்டு தான் உங்களுக்கு வந்து காற்றோட கூட்டு திணிவு தான் உங்களுக்கு நீரா மாறுது. அப்போ அதை வந்து நம்ம ஹைட்ரஜன் ஆக்சிஜனை மின்னாற்பகுத்தல் பகுத்தல் முறையில பிரிக்கிறப்போ ஹைட்ரஜனை எடுத்துட்டு அந்த ஹைட்ரஜனை இப்ப எப்படி ஹைட்ரஜன் அப்படிங்கிறது தான் மூல அணு, இந்த பிரபஞ்சத்தில் உருவாகிய முதல் அணுன்னு சொல்றாங்க. அந்த அணுவோட ஆற்றல் எக்கச்சக்கமா இருக்கு. அதை ஹைட்ரஜன் எனர்ஜி டெக்னாலஜினே சயின்ஸ் தனியாக கொண்டு போறாங்க. இந்த அடிப்படையில் தான் அந்த நீருக்குள்ள நெருப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதை தான் இதை அற்புதமா சொல்லியிருக்கார். நீர் மேல் நெருப்பும் நெருப்பு மேல் உயிர்ப்பும் ஆர்வ உர வகுத்த அருட்பெருஞ்சோதி. இதுதான் அந்த நுட்ப ஆற்றலை வெளிக்கொணக்கூடிய தத்துவமா அவர் சொல்றார். இதை வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னா, இது வந்து சித்தாந்தத்துல இங்க பாருங்களேன். இப்போ இருக்கக்கூடியது முதல்ல வெளி வெளியில என்ன இருக்குன்னு சொன்னா, வெளி அரை பங்குதான் இருக்கும். அதுல காற்று 1/8, நெருப்பு 1/8, நீர் 1/8, நிலம் 1/8. இந்த 4 1/8 கூட்டினீங்கன்னா ஒரு அறை வந்துடும். இந்த அறையும் அந்த அறையும் சேர்ந்தா ஒன்னாகும். அதுதான் வெளி. எந்த ஒரு பூதத்தை நீங்க பாக்குறீங்களோ அதோட தன்மை வந்து பாதி பங்கும், மற்ற பூதங்களோட தன்மை இன்னொரு பாதி பங்குமா 1/8 1/8ங்கிற நிலையில இருக்கும். கடைசியில பாருங்களேன், நிலத்துல என்ன இருக்குன்னு சொன்னா, அந்த சுக்மா பூதமா இருக்கக்கூடிய அந்த மனம் அப்படிங்கிற தன்மாத்திரை நிலத்தை உருவாக்குது. அந்த தன்மை அரை பங்கு இருக்கு. ஆனா வெளி ஸ்பேஸ், வலி காற்று, நெருப்பு, நீர், இந்த தன்மையெல்லாம் சேர்ந்து ஒரு பகுதி இருக்கு. அதனாலதான் நம்ம எதிலிருந்து எதையும் உருவாக்கி கொண்டு வர முடியும். இந்த பஞ்சபூதங்கள்ல ஒரு பூதத்திலிருந்து இன்னொரு பூதத்தை வெளியில கொண்டு வர முடியுங்கிற தத்துவம் இருக்கு. அதனாலதான் நம்ம நீர்ல இருந்து நெருப்பை எடுத்து இப்போ அதை கொண்டு வந்திருக்கோம். இப்ப நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? சொல் பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் சொன்னோம். சொல்லுக்கு அடிப்படை எழுத்து. அது ஒரு பொருளை குறிக்கக்கூடியதா இருக்கணும் அப்படிங்கிறதும் இலக்கணம். ஓங்காரத்துள்ளே உதித்த ஐம்பூதங்கள் ஓங்காரத்துள்ளே உதித்த சராசரம் ஓங்கார அதீதத்து உயிர் மூன்று முற்றன ஓங்காரத்து சிவ பர சிவ ரூபமே அப்படிங்கிற இன்னொரு திருமந்திர பாடல். இந்த ஓங்காரம் தான் முதல்ல உருவான ஆ உ இம் அல்லது ஆ உ மா அப்படிங்கிற 3 தனித்தனி எழுத்துக்களோட கூட்டுதான் ஓ அப்படின்னு ஆகுது. அதுக்குள்ளதான் இந்த முதல்ல வெளிப்பட்ட ஆற்றலாகிய சவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒலி ஆற்றல் அதுக்குள்ளதான் அடங்கியிருக்கு. அந்த ஆற்றல் தான் இந்த பஞ்சபூதங்களையும் வெளிப்படுத்தி அதை ஒழுங்குபடுத்துகிறது அப்படிங்கிற ஒரு தத்துவம் இங்க பாடல சொல்லியிருக்காரு. ஆ உ மா என்னும் தமிழ் எழுத்துக்களை திரும்ப திரும்ப தொடர்ந்து ஒலிக்கும் போது உண்டாகும் அதிர்வலைகள் ஓங்காரமாகிறது. இது பேரண்ட இயக்கத்திற்கு உயிர்ப்பாற்று. இப்போ எப்போ வெளிப்பட்டுச்சோ அப்பவே அந்த ஆற்றல் ஓங்கார ஆற்றல் வெளிப்பட்டுச்சு. அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் பேரண்ட ஆற்றலா பிரபஞ்சத்தில் வெளிப்பட்டு இருக்கு. அந்த ஆற்றல் தான் இந்த பிரபஞ்சம் தோன்றி அந்தந்த வடிவத்தை பெறுவதற்கான ஒரு அடிப்படை ரெகுலேஷன் ரூல்ஸ் கூட சொல்லலாம். அதுவா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். கடைசியில பார்த்தா மனுஷனை வந்து 3 பிரிவா பிரிப்பாங்க: சகலர், பிரளய கலர், விஞ்ஞான கலர். சகலருக்கு வந்து அந்த நம்ம ஏற்கனவே பார்த்த பிறப்பு, சில அனுபவங்கள், மறைவு. அந்த அனுபவங்கள் தான் நம்ம வினை உருவாக்குது.
அதை கர்மான்னு சொல்கிறோம். அதை எடுத்து வைக்கிறது தான் கர்மையன்னு சொல்கிறோம். அது அடிப்படையாக வச்சிருக்குது. சகலருக்கு மூன்று மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை மூணு இருக்கும். பிரளயாகலருக்கு கண்மம் இருக்காது, ஆணவம் மாயை இருக்கும். விஞ்ஞான கலருக்கு ஒன்னே ஒன்று தான் இருக்கு, ஆணவம் மட்டும் இருக்கு. இதை மனுஷரை மூணு பிரிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது அந்த இறைநிலை அப்படிங்கிறத இந்த பாடல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், என்னென்ன வரும், எப்படி பிறக்குது அப்படிங்கிறதெல்லாம். இதை திருமந்திரத்தோட ஒப்பிட்டு பார்க்கப்போ திருவாசகமா பார்த்தீங்கன்னா, பாரிட ஐந்தாய் பிறந்தாய் போற்றி. பார்னா நிலத்துல 5 இருக்கு. நம்ம முன்னாடி பஞ்சீகரண தத்துவம் பார்த்தோம். 1 8 1 8 1 8 1 8 4 கூட்டல் ஒரு அரை கூட்டல் சேர்த்துனீங்கன்னா அது கிடைக்கும். அப்போ பாரில் 5மே இருக்கு. நீர்ல 4 இருக்கு, தீல 3 இருக்கு, வெளியில 2 இருக்கு. கடைசியில வெளியில அந்த ஓம் அப்படிங்கிற அந்த அழுத்தம் அது மட்டும்தான் இருக்கு. வெளிங்கிறது ஸ்பேஸ், காற்று, நெருப்பு, நீர், நிலம். இதை அல்டிமேட் அனைத்து ஆற்றலுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது அந்த ஓசை அப்படிங்கிற ஆற்றல். அது வெளிப்பட்டுச்சு, அது இருப்பா இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். இது ஆ, இது திரும்ப இன்னொரு அருமையான பாடல். நெருப்பின் கண் குளிர்ச்சியாகிய என்ப வடிவுடைய நீர் பிறக்கும், எது எது எதுல பிறக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்படியே ஒன்னொன்னு பிறந்துட்டு வரும்போது என்னென்ன இருக்குது, சத்து அசத்து சதசத்தும்பாங்க. சத்துங்கிறது என்னைக்கு உள்ள பொருள், அதான் இறைநிலை இறையாற்றல். அசத்துங்கிறது இந்த பிரபஞ்சம். சதசத்துங்கிறது இதை உணர்ந்து கொள்ளக்கூடிய உயிரினங்கள். இதுதான் மூணு சொல்றான். சத்து அப்படிங்கிறது என்றுமுள்ள பொருள். அவன் அது அவள் எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துள்ளதாம் அந்தம் மாதி என்மனார் புலவர் அப்படின்னு சொல்லி இதை அருமையா சொல்லியிருப்பாங்க. சிவஞான போதத்துல மெய்கண்டார் சொல்லியிருப்பார். அவன் அவள் அது எனும் அவை மூ வினைவேயன் அப்படின்னா, அவன் அப்படிங்கிறது ஆண்பால் அனைத்து பொருள்களும், பெண்பால் அனைத்து பொருள்களும், அது உலகம். இந்த மூணும் தான் இருக்கு உலகத்துல. இது ஏன் ஆறுதுன்னு சொன்னா வினையின் காரணமா இது இந்த காரியங்கள் நடக்குது. அதைத்தான் சத்து அசத்து சதசத்துன்னு பிரிக்குது. சதசத்து உயிரினங்கள், அசத்து அப்படிங்கிறது உயிரற்ற பொருள்கள், சத்து அப்படிங்கிறது உயிர் பொருள் அல்லது இறைநிலை அப்படின்னு வச்சிருக்கு. இதுதான் அடுத்த பாடல். இதை வச்சுதான் நம்ம உயிரினங்கள் தோற்றம் வருது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்ம எல்லாம் பிரபஞ்ச தோற்றம் எப்படி வந்துச்சு பார்த்தோம், தூளப்பொருள்கள் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம். அதோட கலப்பின் காரணமாகத்தான் இந்த உயிரினங்கள் வருது. அது விதையில பிறந்தா அதை உட்பீசம்னு சொல்லுவோம். அதை முட்டையில் பிறந்தா அண்டசம்னு சொல்லுவோம். அதை வியர்வையிலையும் பிறக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்காது. இது இதெல்லாம் வருது. இதுல அடிப்படையில தான் இந்த இத்தனை லட்சம் உயிரினங்கள் தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க. ஊர்வன, தாவ தாவரத்துல பிறப்பன, நீர்வாழ்வன, விலங்குகள், மானிடர், தேவர்கள், எல்லாம் மானிடர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க தேவர்கள் சொல்றோம். இத்தனை லட்சம் உயிரினங்களும் எதுல இருந்து வருதுன்னு சொன்னா இந்த 4 வகையான பிறப்பு வழிகள்ல இருந்து தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி பிரபஞ்ச தன்மாற்றத்துல பிரபஞ்ச தன்மாற்ற சரித்திர மகிழ்ச்சி எழுதின அருமையான கடைசி புத்தகத்துல அத்தனையும் சொல்லியிருக்கிற மாதிரி, எவ்வாறு இந்த டார்வின் தியரி சொல்ற மாதிரி, விஞ்ஞானம் சொல்ற மாதிரி, நம்ம சித்தாந்தத்திலையும் அற்புதமா அதெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. கடைசியா நம்ம சொல்ல வேண்டிய செய்தி, இப்படிப்பட்ட மனுஷன் இந்த கலைகளை கத்துக்கிட்டு, அதாவது ஒரு சமயத்துல எப்படி விறகுக்குள்ள நெருப்பு இருக்கிற மாதிரி நமக்கு இந்த தத்துவங்கள் எல்லாமே உலகத்துல ஏற்கனவே மறைஞ்சிருந்ததா, காலத்துக்கு தேவைக்கும் தகுந்த மாதிரி அது வெளிப்பட்டு தோன்றுது. நீங்க எந்த பக்கம் எது தேவையா அதிகமா இருக்கோ அதுக்கான வெளிப்பாடுகள் அதிகமா இருக்கு. செல்போன் அதிகமா தேவையா இருந்துச்சுன்னா செல்போனோட வியாபாரம் அதிகமா நடக்கும். கொரோனா காலத்துல உணவுப் பொருள் அதிகமா தேவைப்பட்டுச்சு, உணவுப் பொருள் அதிகமா நடந்துச்சு. ஒரு பண்டிகைனா வஸ்திரங்கள் துணிமணிகள் அதிகமாக விற்பாங்க. தீபாவளினா பட்டாசு விற்பாங்க. அந்தந்த காலத்துக்கு அதது வெளிப்பட்டு தோன்றுவது போல நாம் வாழுகின்ற காலத்திலே இந்த சூழல் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம சித்தாந்த அடிப்படையில் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான அடிப்படையில் எல்லாமே விஞ்ஞானத்துல முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விஞ்ஞானத்துக்குள்ள விஞ்ஞானம் நடக்குமா, விஞ்ஞானம் நடக்குமான்னு சொல்லி நம்ம பேசிட்டே இருக்கிறதுல பயனே கிடையாது. அதாவது புறக்கருவிகளை வச்சுட்டு அதைய
எப்போ நீங்க இருக்கா இல்லையான்னு செக் பண்றீங்களோ அந்த இடத்துல வந்து நமக்கு விஞ்ஞானம் வந்துடுதுங்க. அதை உணரக்கூடிய நிலையில மெய்ஞானம் இருக்குதுங்க. அப்ப அந்த உணர்வு அப்படிங்கறது வந்து விஞ்ஞானம் கொடுக்குமான்னு சொன்னா பொருள்களை வச்சு கொடுக்கும். ஆனா மனம்ங்கிற ஒன்றை வச்சுட்டு அதை புரிஞ்சுக்க முடியாது விஞ்ஞானத்துல. ஆனா அந்த மனம் தான் மெய்ஞானத்துக்கு அடிப்படையா இருக்கு. அதை புரிஞ்சுட்டு தான் மகரிஷி வந்து வையத்தில் வாழ்வாங்கும் கலையாகிய மனவள கலை படிச்சு இந்த ஆன்மா உள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவை தாங்குவதற்காக உடலை ஒரு அடிப்படையா வைக்கிற மாதிரி அந்த உடலுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்து அந்த ஆன்மாங்கிற உள்ளம்ங்கிற அந்த மனம்ங்கிற ஒரு கருவி அதுல அழகா செயல்படுங்கிறதுக்காக அதை அகத்தவத்தை வச்சு அதுக்கப்புறம் இதுக்கு எப்படி ஒரு கருவியை வந்து பேட்டரி போட்டா தான் அந்த கருவி இயங்கும். அந்த பேட்டரியோட லைஃப் கூட இருந்தா அந்த கருவியோட இயக்க காலம் ரொம்ப இருக்கு. அந்த கருவி இயங்குவதற்கான ஆற்றலை தரக்கூடிய காய்கள் பத்தை கொடுத்து இந்த மூணு வந்துருச்சு. அப்ப நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? நல்ல உடல் வந்துடுச்சு, தவம் செய்யக்கூடிய மனநிலை வந்துடுச்சு, உடலும் மனசும் சேர்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு நிம்மதி வந்துச்சு. ஆனா அந்த நிம்மதி இருக்கக்கூடிய வாழ்க்கையை ரொம்ப காலம் எடுத்துட்டு போகணும். அப்போ அதுக்கு காய்கள் பத்தை கொடுத்து நீண்ட நாள் வாழக்கூடிய சமயத்துல நம்ம வந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனையா இருந்துடக்கூடாது. அதை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அகத்தாய்வு கொடுத்து ஆசை சீரமைத்தல், எண்ணம் ஆராய்தல், கவலை ஒழித்தல், சினம் தவிர்த்தல் எல்லாத்தையும் கொடுத்து நம்ம யாருன்னு சொல்லக்கூடிய தத்துவத்தையும் கொடுத்து இவ்வளவு பிரமாதமா வேதாத்திரியத்தை கட்டமைச்சு கொடுத்திருக்காரு. வேதாத்திரியத்துல சித்தாந்த அறிவும் விஞ்ஞான அறிவும் ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. ஏகன் அநேகன் இறைவனடி போற்றி எல்லா விஷயமும் அதுக்குள்ள வந்துருச்சு. ஒண்ணுதான் பலவாகுது அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. இப்படிப்பட்ட மனித ஜனனம் எப்படி இருக்குதையும் இங்க சொல்லியிருக்காரு. அதான் எப்படி நம்ம தந்தை தாய் ஈருடல் சேர்ந்து எப்படி நம்ம தனித்தொரு உடலாய் வந்தோம்ங்கிற மகரிஷி விஷயத்தை தான் இங்க சொல்றாரு. அது எப்படி அப்படிங்கிறத வந்து யோகிக்கு பாய்ச்சல் மாலை, அதாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தலைமுறை உருவாக்குறதுக்கான தத்துவங்களும் இந்த திருமந்திரத்துல விந்து பாய்ந்தபின் 5 மாத்திரை அளவுக்கு பிராணன் ஓடினால் என்ன நடக்கும், அடுத்தது 4 மாத்திரை காலம் ஓடினால் என்ன நடக்கும், 80 ஆண்டு வாழ்வாங்க. அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான உயிரினங்களையும் உருவாக்கக்கூடிய ஆற்றல் மனிதனிடம் இருக்கிறது என்று அடிப்படையிலே தத்துவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தத்துவத்திலே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வேதாத்திரிய கல்வியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதாத்திரியம் தவிர நமது அடிப்படையாக இந்த மண்ணில் தோன்றிய தத்துவங்களை எல்லாம் தெரிந்து கொண்டால் அதிலிருந்தும் நமக்கு நல்ல கருத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் விஞ்ஞானத்தையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். விஞ்ஞானம் மெய்ஞானம் இணைந்து செயல்படுகின்ற பொழுது வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும். விஞ்ஞானம் என்பது உடலுக்கு சுகம் தருகின்ற கருவிகளை உருவாக்கி போக்குவரத்து செய்கின்ற வாகன வசதிகளை உருவாக்கி அந்த சமயத்தில் இருந்து வேறொரு சமயத்தில் நாம் ஒரு மற்றவர்களோட தொடர்பு கொள்கின்ற தொலைத்தொடர்பு வசதிகளை உருவாக்கி புற உலகம் சார்ந்த நிறைய சம்பவங்களை நமக்கு செய்து கொண்டிருக்கிறது. அதுவும் வேண்டும். அதை தாண்டி நமக்குள் இருக்கின்ற மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லப்படக்கூடிய நிலையிலே உள்ளார்ந்து பார்க்கின்ற பொழுது இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் எப்படி பிரபஞ்சம் உருவாகிறது, அது ஏன் அப்படி உருவாகியது, எப்போது வெளிப்படும் என்ற அடிப்படையெல்லாம் நமக்கு மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதற்கு திருவாசகம், திருமந்திரம், மெய்கண்ட சாத்திரம் போன்ற நம்ம சித்தாந்த நூல்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அதோடு ஒப்பிட்டு ஆராய்ச்சி செய்கின்ற மாணவர்கள் இதை ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளலாம். வேதாத்திரியத்தோடு ஒப்பிடலாம். வேதாத்திரியம் என்பது ஒரு பெரிய 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 ஒரு பிரபஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே அதை நோக்கி நாம் பயணிப்போம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விக்கு சிறப்பான பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசிகளை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா, நீங்க ஐயா பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா
வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம்மா. வாழ்க அம்மா வளமுடன். கேக்குது அம்மா? ஐயா கேக்குதுமா, வாழ்க வளமுடன் பேசுங்கம்மா. ஐயா. என் வணக்கம் வணக்கம் ஐயா, ரொம்ப அருமையா இருந்தது. என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை இன்னைக்கு 25 நிமிஷம் உங்க பேச்ச மிஸ், ஒரு ஃபங்க்ஷன் 25 நிமிஷம் நின்று தான் கேட்க ஆரம்பிச்சேன். ரொம்ப உணர்ந்து கேட்டாதான் நீ உங்களுடைய தமிழ், ஏன்னா என் நாலேஜுக்கு என்னால எடுத்துக்க முடியும். நீ யூடியூப்ல கேக்குறேன், ஆனா கூட ஐயா எல்லா தலைப்புலையும் சொல்லிடுவீங்க ஐயா. அதாவது இந்த மனம், புத்தி, சித்தி, அகங்காரம், அந்த ஸ்பீச் மட்டும் எனக்கு இன்னமும் அப்படியே கடகடன்னு சொன்னா கூட ஞாபகம் வந்துடுறேன். அது ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப நீங்க நீங்க இத பேசையில தான் நான் வந்தேன். அதாவது பஞ்சபூதங்கள் எப்படி வேணாலும் எப்படி மாறும், அது எனக்கு முன்னாடி ஏதோ சொல்லியிருக்கீங்க, விளக்கம் சொல்லியிருக்கலாம். பஞ்சபூதங்கள் இப்ப ஒளியில இருந்து நீர், நீர்ல இருந்து அப்படி ஏதோ அப்படியே ரிவர்ஸ்ல சொன்னது மாதிரி இருந்துச்சு நீங்க சொன்னது எனக்கு ஒண்ணுயா. ரெண்டாவது, இப்ப நீங்க இந்த ஓங்காரத்துக்குள்ளே உதித்த ஐம்பூதங்கள், ஓங்காரம் உதித்த சஞ்சாரம், ஓங்காரம் அதித்து உயிர் மூன்று முற்றன, ஓங்காரத்து சிவபரம் சிவரூபமே. அப்ப நீங்க சொன்னதுக்கு அதுக்கு இதுக்கும் கனெக்ஷன் இருக்கா? இல்ல ஓங்காரம்ங்கிறது சுத்தவெளி மட்டும்தானா, இல்ல ஓம்ங்கிற அந்த வேர்டு மட்டும்தானா? ஏன்னா பாதியில வந்ததுனால குழப்பி போயிட்டேயா. நன்றி ஐயா, நான் மறுபடியும் கேட்டு புரிஞ்சுக்கிறேன். இதுக்கு மட்டும் நீங்க எனக்கு விளக்கம் சொன்னீங்களா? நல்லதுயா, நன்றி ஐயா. நல்ல விஷயமா, நல்ல விஷயமா. அருமை அருமை. நீங்க தொடர்ந்து கேட்குறீங்க. லேட்டா வந்திருக்கீங்க, வந்தாலும் விஷயத்த ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப திருப்தியுமா மகிழ்ச்சி. நன்றி. இதுல என்னன்னாமா, இப்போ ஒரு ஆசிரியர் வந்து கிளாஸுக்கு வர்ற வரைக்கும் கிளாஸ் ரூம்ல பசங்களாம் சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. வாத்தியார் வந்து நின்ன உடனே எல்லாருமே ஒரு ஒழுங்கு அமைதி வந்துருது இல்லைங்களா கிளாஸ் ரூம்ல. அது மாதிரி கண்டிப்பா தான் ஐயா, அந்த கண்டிப்பா. ஒழுங்கு அமைதியை பிரபஞ்சத்துக்கு தரக்கூடியது தாங்க அந்த ஓங்காரம். புரிஞ்சுக்கிறீங்களா இப்போ? ஓ, புரியுதுயா, அந்த புரியுது. பேட்டர்னைஸ் ஒழுக்கம் அந்த. பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஆமாய்யா, ஆமா நீர் ஆமா நீரா இருக்கணும், நெருப்பு நெருப்பா இருக்கணும், காற்று காற்றா இருக்கணும். அதாவது வேலையை அதாவது ஆமா. செய்யணும். அதே ஓட யூனிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் தான். ஹலோ அப்படின்னா உடனே ஓ, நீங்க ரெஸ்பாண்ட் பண்றீங்க இல்லையா? ஆமாய்யா, அந்த ஆமா. ஓங்காரம்ங்கிற அடிப்படை ஆற்றல் தான் முதல் முதல் வெளிப்பட்டுச்சுங்க. சப்தமா வெளிப்பட்டுச்சு. சப்தம்ங்கிறது நம்ம காதுல கேட்கிற மாதிரி நம்ம கற்பனையே பண்ணிக்க கூடாதுங்க. ஏன்னு சொன்னா உம் நம்ம காதுக்கும் நம்ம கண்ணுக்கு நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியங்களுக்கு ஒரு எல்லை இருக்குங்க. அந்த எல்லைக்குள்ளதான் நம்மளால இயங்க முடியும். அத எல்லையை தாண்டி போகணும்னா மனசை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மனசை ஒரு கருவியா வச்சுட்டோம்னா எல்லைகளை கடக்க உம் முடியும். அதனாலதான் மனசை நோக்கி நோக்கியே மகரிஷி வந்து தத்துவங்களை சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதனால நன்றி ஐயா. அந்த அடிப்படை ஒழுங்கு அமைப்புங்கிறது ரொம்ப முக்கியம் ஐயா. ஒழுங்கு அதேதான் அமைப்புங்கிறது அதுதான் அந்த புரியுது புரியுது. அந்த ஒழுங்கு அமைப்பு இருந்தா எல்லாம் எல்லாத்துலயும் ஒழுங்கா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த மறுபடியும் ஃபுல்லா. பஞ்சீகரணம்னு ஒரு ஸ்லைடு போட்டேன், நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. இல்லையா, பஞ்சீகரணம். நான் பார்க்கல. ரெண்டு அந்த மூணு ஸ்லைடு ஸ்லைட்ல தான். அந்த விஷயத்தை சொல்லியிருக்கோம். அதாவது காற்றுன்னு சொன்னா காற்றோட தன்மை அரை பங்கு இருக்குங்க. அது நீர் நெருப்பு எல்லாம் இருக்கு இல்லைங்களா, மண்ணு, அதோட ஆமாய்யா, ஆமா. தன்மைகள் 1/8 அளவில் இருக்குங்க. ஆமாய்யா, பார்த்தேன். அந்த ஸ்லைடு தான் எடுத்து வச்சிருக்கேன், நான் அந்த பாக்குறேன் பாக்குறேன். அதுதான் இத ஓகே அந்த ஓகே. விகிதத்துல வச்சுக்கணும் இல்லைங்களா? அதை நெறிப்படுத்துறதுக்கு அந்த ஓசை அப்படிங்கிற அடிப்படை ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தரக்கூடிய ஒரு ஏற்பாடு தாங்க அந்த ஆ உ மா அப்படிங்கிற ஓ. ம் ம் புரியுதுயா. சரிங்களாம்மா? அதான், நான் ரொம்ப நன்றியா. உங்களுடைய தமிழ் நல்ல அதாவது சாமி ஓவே சாமிநாத ஐயா பரம்பரையில வந்தவங்களும் என்னமோ அந்த ஓங்கார தமிழ்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்குமையா. இல்லம்மா இல்லம்மா, ரொம்ப அது அதை புரிஞ்சு சிறப்பு. பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சேன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க நல்லதுங்கம்மா. வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அடுத்ததாக கவிதா நன்றி. கோவிந்தராஜன் அம்மா, நீங்க பேசலாமா ஐயா கிட்ட? அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, அம்மா ஆ வாழ்க ஊயம் வளமுடன்மா. அதுக்கு வாழ்க அர்த்தமே வளமுடன். சொல்லிட்டீங்க ஐயா. ஆ ஊயம்னா ஓம்ன்ற அர்த்தம் தானே ஐயா, ஓங்காரத்தை தானே குறிக்குது. ஆமாங்கம்மா, ஆமாங்கம்மா. ஆ, ஆ. அதே மாதிரி நீர், சுவை, நெருப்பு, ஒளி, காற்று வந்து ஊறும் நீங்க. அதுவும் பிரபஞ்சத்தோட சக்தியும் சிவனும் சேர்ந்துதான், அப்படித்தானங்க ஐயா? இல்ல, சிவசக்தி ரெண்டா பார்க்கவே வேண்டாங்கம்மா. ஆ ஆ. அது அடிப்படையா இருப்பு ஆற்றலா இருக்கும்போது சிவம் அப்படிங்கிற நிலையில இருக்குங்க. இருப்பு ஆற்றல். ம் அது ம் இயக்கம் வரும்போதுங்க, இப்போ நீங்க பொருள் ம் அப்படின்னு ம். கேக்குறீங்களா? ஆ நம்ம இந்த பஞ்சபூதங்கள் எதோட வெளிப்பாடுங்க? ஆற்றலோட வெளிப்பாடு தாங்க தோற்றம்.
ஆ. அந்த பொருளுக்குள்ளேயே ஆற்றல் திணிவு பெற்ற நிலையில தங்கி இருக்கிறதுனால தான் அது பொருளா தெரியுதுங்க. அது ஒரு ஆ. மாய தோற்றம் தாங்க. அது வந்து ஆ. எந்த சமயத்திலையும் பிரிஞ்சு திரும்ப ஆற்றலா மாறிடுங்க. அதைத்தான் சயின்ஸ் சொல்லுதுங்க. பொருள் ஆற்றலா மாறும், ஆற்றல் ஆற்றல் பொருளா மாறும்ங்கிறது. அந்த ஆ. பொருளா மாறினாலும் பொருளுக்குள்ள ஆற்றலோட திணிவு தான் இருக்கு. ம். ம். அது எந்த இது எதை உருவாக்கும் அப்படிங்கிறது நுட்பமாக இருக்கக்கூடிய அதை வந்து நுட்ப ஆற்றல்னு சொல்லுவாங்க. அதைத்தான் வந்து பஞ்ச தன்மாத்திரைகள்னு சொல்றாங்க. ஆ. அது வெளிப்படும் போது பொருளாகிறதுனால அது வந்து பஞ்சபூதங்களா மாறுது. தன்மை ம். வந்து பொருள் உருவாக்குது, பொருள் தன்மை உருவாக்குறது இல்லைங்கிறத நான் இங்க எஸ்டாப்ளிஷ் ஆ. பண்றேன். ம். சரிங்களாம்மா? ஐயா, இன்னொன்னு சொன்னீங்க, காஃபி. காஃபி பத்தி ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, அது கொஞ்சம் சொல்ல ஆமா. முடியுமா? ஆ. அது நிலம், நீர், நெருப்பு, நிலம், தீ, காற்று, வெளி ஐந்தும் கலந்த மயக்கம் ம். உலகம் அப்படிங்கிறது வந்து ம். உலகத்துக்கான அடிப்படை சூத்திரம். இதுல தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நூற்பா. இதுல ம். என்னன்னா சிலது வந்து இப்போ ம். காஃபியில வந்து என்னென்ன இருக்கு? நீர் இருக்குங்க, சர்க்கரை ம். இருக்குங்க, பால் ஆ. இருக்குங்க, காஃபி தூள் இருக்குங்க. ஆனா எப்ப அது காஃபியா மாறிடுச்சோ அதை வந்து தனித்தனியா பார்க்க முடியாது. ஆ. சரிங்களா? ஆ. அதுக்கு பேரு சரி. மயக்கம்னு பேருங்க. கலப்புன்னா அரிசியும் பருப்பு கலந்து ஆ. வச்சீங்கன்னா அரிசி தனியா தெரியும், பருப்பு தனியா ஆ. தெரியும். அது மாதிரி ம். ரெண்டு நிலையிலுமே இந்த உலகம் தோன்றும்ங்கிறாரு. ம். அது எப்படி சொல்லியிருக்காருன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 1:8 ஃபார்முலா. ஆ. ஆ. 1:8 ஃபார்முலால வந்து மத்த ஒரு பொருள் வந்து பிரதானமா இருந்தாலும் அந்த ம். மத்த பொருள் மத்த ஆற்றலுக்கு ஆன அந்த அடிப்படைகளும் அதுக்குள்ள இருக்குங்க. எதுவுமே தனியா இல்லைங்க, எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சார்ந்து எல்லாம். ஆ. அதுதான் கலப்பு மயக்கம்ங்க. அது தனித்தனி பொருளா பார்க்க முடியலன்னா கலப்பு, தனித்தனி பொருளா பார்க்க முடிஞ்சதுன்னா சாரி, தனித்தனி பொருளா பார்த்து முடிஞ்சதுன்னா கலப்பு, தனித்தனி பொருளா பார்க்க முடியலன்னா அது மயக்கம்னு ம். பேர். இந்த கலப்பு மயக்கத்துல தான் அந்த பிரபஞ்சம் ஆ. இயங்குதுங்கிறத தொல்காப்பியர் சொல்லியிருக்காருங்க. ஆ. சரிங்க. ஆ. சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன் அம்மா. நன்றி, நன்றிகள் அம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். அடுத்து வளமுடன். அருள்காந்தி செல்வி. அருள்காந்தி செல்வி அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வணக்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா நல்லா சிறப்பா இருந்தது ஐயா. இது உனது ஒளி உருவாக்கி ஒளிந்து நின்றானே அப்படின்னும் போது வள்ளலார சொல்றாங்க. ஆமாங்க. வள்ளலார் வள்ளலார் எவ்வளவு சொல்லியிருக்காருங்க. அதுதான் நம்ம உடல் செல்லுல ஒளி ஓரளவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஆமாங்க. அவரு ஒளி தேகமாகவே என்ன பண்ணி அது மாதிரி மாத்திருப்பாரு. ஃபுல்லா ஒளி தேகமாகவே ஆமாம்மா. அதோட. ஆமாங்க. ஆமாங்க. அதாவது ஒளிங்கிறது அது உங்களுக்கு இப்ப போதம்னு சொன்னோம் இல்லைங்களா? பருப்பொருளா தெரியக்கூடியது ஆற்றலோட தெளிவு தான் பருப்பொருள் சொன்னோம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது பருப்பொருள் வந்து ஆற்றலா மாறக்கூடிய நிலையை வந்து அந்த அடிப்படை புரிஞ்சிட்டவங்களால முடியுங்க. அதனால தான் அவருக்கு ஒளி உடல் அப்படின்னு சொல்லி உருவானாருங்க வள்ளலார். சிறப்பு ஆரணம் சிறப்பா. வகுத்த அருட்பெருஞ்சோதி எல்லாம் சொன்னது அவர் தானுங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி தானே உங்களுக்கு வெளிச்சம். ஒளியோட தன்மையை தான் அவர் அவ்வளவு பலப்பட பேசியிருக்காருங்க. ஐயா, நம்ம பூமியில இருந்து மனம் வருதுன்னு சொல்றேன். ஆனா மனகாந்தம் தான் பூமியா இதுவாயிருக்குன்னு சொல்லிருக்கீங்க. அது சிறப்பா. இப்போ நீங்க இந்த ஒவ்வொரு பூதத்திலயும் ஆஃப் அதுவும் மத்த பூதங்கள் 1/8ன்னு சொல்லிருக்கீங்க. இப்போ நிலம்னும் போது அதுல 4 இருக்கு, காற்று விண்ணு இருக்கு. நீர்ன்னும் போது அதுல அதுக்கு முன்னாடி இருக்க 3 இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நெருப்புன்னா அதுக்கு முன்னாடி இருக்க காற்றும் விண்ணும் இருக்குன்னு. அப்போ அப்போ காற்றுல இந்த மத்தது எல்லாமே நிலத்தினுடைய இதுவும் இருக்க வாய்ப்பு இருக்காங்க. ஆமாங்கம்மா. எல்லா பொருளையும் எல்லா தன்மையும் இருக்குங்கம்மா. இப்ப மகரிஷியே சொல்லுவாருங்க, அந்த அடிப்படையில எப்படி வந்து இறைத்துகள் அணுக்களா மாறுதுன்னு சொல்லிட்டு அதை சுத்தி இருக்கக்கூடிய ஆற்றல் அழுத்த அழுத்த கடைசியா ரொம்ப நெருங்கி வரும்போது தான் நிலம்ங்கிற பொருள் உருவாகுதுன்னு சொல்லியிருப்பார். படமே போட்டிருப்பார் பாத்தீங்களா? தள்ளி நிற்கும் போது காற்று, கொஞ்சம் நெருங்கி வந்தா நெருப்பு, இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்தா நீர், இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்தா மண். ஏன்னா தண்ணியை வந்து நீங்க ஐஸா மாத்துறீங்கன்னா நிலம்ங்கிற திடப்பொருள் கிடைச்சிருது இல்லைங்களா? தண்ணியை சூடுபடுத்துறீங்கன்னு சொன்னா நீராவிங்கிற காற்று வெளியில் வந்துருது இல்லைங்களா? ம். இப்போ தண்ணியை வச்சு அடுப்பெரிக்கலான்னு தத்துவம் பேசிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஹைட்ரஜன் ஆக்சிஜனை பிரிச்சு அதுல நெருப்பு இருக்கு இல்லைங்களா?
அதனால ஒரு பொருளுக்குள்ள இன்னொட பொருளோட தன்மை இருக்கு. எது சரி. பிரதானமோ, இப்ப நீர்னா நீரோட தன்மை பிரதானமா இருக்கு, மற்ற பூதங்களோட கூட்டு அதுல பாதி இருக்கு. அதைத்தான் அந்த பஞ்சீகரண தத்துவம் சொல்லுதுமா. சரி. ஏன்னா எனக்கு என்னன்னா இந்த நிலம் போது அந்த முன்னாடி இருக்க நாளும் இருக்கு, அடுத்த நாலாவது வரும்போது முன்னாடி இருக்க மூணும் இருக்குன்ற மாதிரி தோணுதுனால அதேதான் அது அதேதாங்கம்மா. இப்போ அடிப்படையில முதல்ல உருவார ஆற்றல் தான் வந்து உங்களுக்கு அந்த சப்தம் அப்படிங்கிறதுல இருந்து அந்த வெளி, அதான் வெளியிடி ஒன்றாய் விளைந்தாய் போற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா பாட்டுல. வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி முதல்ல அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரே ஒரு தன்மை அப்படிங்கிறது வெளி. அதான் சுத்த வெளி, மகரிஷி சொல்லக்கூடிய சுத்த வெளி. அதுல இருந்து தான் அந்த பிரபஞ்ச தோற்ற தன்மாற்ற சரித்திரம் அப்படியே வருதுங்க. சரி. அது சரி. ஆற்றல் பொருள்ல இதோட கலப்பு மயக்கம் தான் பிரபஞ்சமே மொத்தமுங்க. முன்னாடி நன்றிங்க கேட்டாங்க ஐயா. இல்லைங்களா, கலப்புக்கு மயக்குக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி. அந்த ரெண்டு ப்ரொசீஜர், இந்த ரெண்டு ப்ராசஸ்ல, ப்ரொசீஜருங்கிறது வேற, ப்ராசஸ்ங்கிறது வேற. காரியமா உருவாகி வர்றது ப்ராசஸ், அது எப்படி செய்யணுங்கிறது ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர் வந்து இறைநிலை வச்சிருக்கு, ப்ராசஸ் வந்து வெளிப்பாடா வந்துட்டு இருக்குங்க. சரிங்க. நல்லது சரியா ஐயா. உங்களுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொல்லியிருக்கலாமா? சரியா சொல்லியிருக்கேனா? ஆ, நல்லது ஐயா. ரொம்ப நல்லதுங்கம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றி அம்மா, நன்றிகள் ஐயா. அடுத்ததாக பிஹெச்எல் பாலாய்யா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க்கை. ஐயா, வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. ஐயா ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுடைய ஒரே இன்ட்ரடக்ஷன் அப்ப உங்களுடைய இன்ட்ரடக்ஷன் நான் கேட்கல. அதுக்கப்புறம் ரொம்ப நெகிழ்ந்து போய் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க திருமந்திரம் திருமூலரோட எல்லாமே எடுத்து அது ஐயா வந்து சொன்னீங்க 10வது நூற்றாண்டுங்களா ஐயா, இவங்க 9வது நூற்றாண்டுன்னு சொன்னீங்க. ஆமாங்க, 9ஆம் நூற்றாண்டுன்னு அதாவது கால வரையறைக்குள்ள நம்ம போய் நிக்க வேண்டாம்ங்கய்யா. முதல்ல வந்து அதுல புரியுது புரியுதுங்க. அதாவது ஆமாங்க, இப்போ திருவாசகம் முந்தியதுங்க. அதுக்கப்புறம் திருமந்திரம் திருவாசகம் வந்து வழக்கமா 4-5 நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. அதாங்க ஐயா. திருமந்திரம் 8-9 நூற்றாண்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆமா. விஞ்ஞான அடிப்படையில் வந்தக்கூடிய மெய்கண்ட சாத்திரங்கள், மெய்கண்டார் சொன்ன மெய்கண்ட சாத்திரங்கள் 14ஆம் நூற்றாண்டும்பாங்க. அருமை அதை ஐயா, அருமை. தாண்டி 19ஆம் நூற்றாண்டுல தான் விஞ்ஞானம் வெளிப்படுதுங்க. அந்த அடுக்கு ஆமா முறைக்காக நான் சொன்னேன். ஆமா, இல்லைங்க, என்ன நினைச்சே பார்க்க முடியாத ஒரு காலகட்டம். இப்ப ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்பயுமே நம்ம விஞ்ஞானம் எங்கேயோ வளர்ந்துருக்கு. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு 10 வருஷத்துக்குமே பாத்தீங்கன்னா அளவில்லாம வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா அந்த காலத்துல வந்து இந்த அளவுக்கு அணு அப்படின்னு உள்ள வந்து ஒரு நம்ம ரோமத்தை பிரிச்சின் மகரிஷி சொல்லுவாங்க உயிரை குறிக்கிறதுக்கு. நீங்க வந்து இதை எல்லாமே தெளிவா எடுத்து ரொம்ப அருமையா சொன்னீங்க. எங்களால முழுசா புரிஞ்சுக்கவே முடியல. நாங்க யூடியூப்ல எனக்கும் பழைய புரிஞ்சுக்க முடியலைங்கய்யா. நானும் அதை திரும்ப திரும்ப வாச்சு, இப்ப இந்த திருமந்திரத்தை மட்டும் 3 தடவை முழுசா வாச்சு, பொருள் புரிஞ்சு 2 தடவை வாச்சிருக்கேங்க. அருமைங்க அருமைங்கய்யா. நீங்க முனைவர் பட்டம் எதிரிங்கய்யா, வாங்க ஐயா இந்த சொல்லலாங்களா? 3 தத்துவங்கள் இப்பதான் சப்மிட் பண்ண போறேங்கய்யா. நான் பிசிக்ஸ்ல அருமை அருமை. அடிப்படையில பிசிக்ஸ்ல பிஹெச்டிங்க. சரிங்க சரிங்க. அதுக்கப்புறம் அதாவது இப்ப தமிழ்ல பிஹெச்டி நான் வரக்கூடிய சரி 6ஆம் தேதி சப்மிட் பண்ணணுங்க. சரிங்க, ரொம்ப அதுல சந்தோஷம், திருமந்திரம், வாழ்த்துக்கள்ங்கய்யா. திருவாசகம், மெய்கின்ற சாத்திரங்கள்ல உலக தோற்ற ஒடுக்க கோட்பாடுகள் தான் எடுத்து பண்ணிருக்கணுங்க. எடுத்து பண்ணிருக்கீங்களா? வாழ்த்துக்கள்ங்க ஐயா. மேலும் மேலும் நீங்க இந்த ஆராய்ச்சியில வெற்றி பெறவும் மக்களுக்கு இந்த போய் சேரவும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. உங்களுடைய முயற்சி கை கூறட்டும். மகரிஷி எதிர்பார்த்த இந்த இந்த இதை தான் எதிர்பார்க்கிறாங்க. மகரிஷி வந்து குரு வணக்கம்னு சொல்லும் போது, இல்லை என்னைய நான் சொல்லல, எனக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பேர் சொல்லிட்டு போயிருக்காங்க, எல்லாத்தையும் சேர்த்து தான் குரு வணக்கம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து மகரிஷியோட எண்ணங்களை வந்து உலகமெங்கும் பரப்புறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. அருமையான ஒரு இது. எனக்கு சந்தேகம் எதுவும் இல்லைங்கய்யா. சந்தேகம் கேட்கற அளவுக்கு மனசு தோணல. உங்களை வாழ்த்துறதுக்காக தான் ஃபோன் பண்ணாங்க. ஐயா, நீங்களும் உங்க அன்பு குடும்பமும். ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நீங்களும் நானும் இணைந்துதான் இணைப்பு பெற்றிருக்கோம் இல்லைங்களா? நீங்க ஆமா கேட்கறது, ஆமா பேசுறது என்னால கேட்க முடியுது, பார்க்க முடியும். நீங்க ஆமா, வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா 2 பேரும் பார்க்க முடியும். அதே பார்க்கலாம் மாதிரி பார்க்கலாம். பிரபஞ்சத்தை அந்த பக்கமே பார்க்க முடியும்னு சொல்றானுங்க. அதுக்கு வந்து ஆமா ஆமா குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. 2 பார்ட்டிகளை ஒரு பாக்ஸ்ல போட்டு அது 2க்கு இடையில ஒரு இணைப்பு ஏற்படுத்திட்டோம்னா, ஒரு பார்ட்டிகளை இன்னொரு பிரபஞ்சத்துல மூலையில கொண்டு வச்சாலும் இங்க இருக்கக்கூடிய பார்ட்டிகளை நீங்க டிஸ்டர்ப் ஆமா, பண்ணீங்கன்னா அதுக்கு அந்த பாதிப்பு ஏற்படுங்கிறாங்க. எஸ் எஸ் எஸ். மகரிஷி வந்து பிரபஞ்சத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாம பூவுல, செடியில் இருக்கக்கூடிய பூவை கூட பறிக்க முடியாதுங்கிறார். ஆமா ஆமா, அது கரெக்ட் எல்லாமே சயின்ஸ் சொல்றது உள்ள இந்த தத்துவத்துக்குள்ள அப்படி இருக்குங்க. இருக்குதுங்க ஐயா. ஏன்னா ஒன்னோட அதான். இணைப்பு தான் இன்னொன்னுங்க. இப்ப நிலம், ஆமா நீர், தீ, ஆமா காற்று, வெளியை தாண்டி எதுவும் இல்லை. ஆமா வெளிங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து உள்ளடக்கிய ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு ஆமா வச்சுட்டீங்கன்னா அதுக்குள்ளதான் இதெல்லாம் உருவாகிருக்குங்க. அப்ப ஆமா. அது ஒன்னோட சேர்ப்பு தான் இன்னொன்னுங்கிறப்போ எல்லாமே இணைப்பு பெற்றுத்தானே இருக்குங்க. இந்த கருத்தோட தான் நீங்க முடிக்கும் போது காயகல்பம் பெற்று ஒருத்தர் ஆயுள் நீளுங்கும் போது மத்தவங்க தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அகத்தாய்வு பண்ணணுங்கிறதே ரொம்ப அருமையா ஒரு செகண்ட்ல சொல்லி முடிச்சுங்க நீங்க அதை.
அந்த அகத்தாயோட மகர்ஷியோட மேன்மையும் சித்தாந்தம் சொன்னீங்க. எல்லாருக்கும் மகர்ஷி சித்தாந்தம் தெரியுங்கிறதுனால அங்க அதிகமா நான் போறது இல்லைங்க இப்போ. அதாங்க ஐயா. அதோட பேஸ் எங்க கிடைக்குதுங்கிறத தான் தேடுறது என்னோட முயற்சிங்க. மகரிஷியோட சித்தாந்தங்களுக்கான அடிப்படைகள் எங்க இருக்கு, நம்ம எங்க கொண்டு போய் அதை சேர்க்க முடியுங்கிறதுக்கு தான் முயற்சிங்க. ரொம்ப அருமைங்கய்யா, ரொம்ப அருமைங்கய்யா. வாழ்த்துக்கள்ங்க ஐயா. ரொம்ப சந்தேகம் தெளிவதற்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா, வாழ்த்துக்கள்மா, வாழ்க்கணும். மகிழ்ச்சியம்மா, மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க்கணும். நன்றிகள் ஐயா, இருவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக ராஜேஸ்வரி அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. இது நம்ம ரொம்ப டீட்டெயிலா போகும்போது தெரியுது, நுணுகி 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 ஆராயும் போது இது எதுவுமே இல்ல, எல்லாமே மாயான்னு புரியுது, நம்ம இயற்கையோட ஒண்ணுதான் புரியுது. ஆனா இருந்தாலும் நம்ம இருக்கிறது இப்ப பொருள் உலகில தானே. வேலைக்கு போகணும், அப்புறம் சுத்தி இருக்கிறதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றப்ப மறுபடியும் நம்ம இந்த எமோஷனல் ஸ்டேட்டுக்குள்ள வந்துடுறோம். என்னதான் ப்ராக்டிஸ் பண்ணாலும், ப்ராக்டிஸ் பண்ற அன்னைக்கு ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணாத அன்னைக்கு கொஞ்சம் நம்மளோட எமோஷன்ஸ் கொஞ்சம் வெளியே வரதான் செய்யுது. இது எப்படி பேலன்ஸ் பண்றது? இல்லைன்னா இது இப்படிதான் இருக்குமா? இல்லைன்னா இதை கடந்து ஒரு நாள் வர முடியுமா? கடந்துட்டீங்கம்மா. எப்ப நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்களோ அப்பவே கடந்துட்டீங்கன்னு அர்த்தங்க. முதல்ல உருவாகக்கூடியது எண்ணம் தானுங்க, அதுக்கப்புறம் தானே சொல்லுங்க, அப்புறம் தானே செயலுங்க. இப்போ எண்ணம் சொல் ரெண்டு நிலையை நீங்க ஆல்ரெடி கடந்துட்டீங்க. இனி செயல் தான் வரணும். செயல் ரொம்ப எளிமைங்க. இது ரெண்டுலையும் நீங்க வலிமையா உறுதியா இருந்தீங்கன்னா செயல் அது மாதிரியே நடக்குமா. ஒரு பெரிய கஷ்டம் இல்லைங்க. ரெண்டு விஷயங்களை சொல்லுவாங்க. ஒன்று செல்ஃப் அவேர்னஸ், இன்னொன்று செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிம்பாங்க. செல்ஃப் அவேர்னஸ்ங்கிறதுக்கு தான் நான் யாருன்னு மகர்ஷி கடைசியில் அந்த தத்துவத்தை சொன்னாங்க. ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது அப்படின்னு சொல்லி சித்தாந்தம் அதை தான் சொல்லுதுங்க. நம்ம யாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான ட்ராவல் தாங்க இந்த. கண்டிப்பா நீங்க யாருங்கிறது ஏதோ ஒரு சமயத்தில் உங்களவே புரிய வச்சிருவாங்க இறைநிலை. அதனால அது ஒன்று செல்ஃப் அவேர்னஸ், இன்னொன்று செல்ஃப் கண்ட்ரோலுங்க. நீங்க யாருன்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா அந்த தன்மையை இழக்கக்கூடிய வாய்ப்பு வரும்போது அதை நீங்க இழக்காம இருந்தீங்கன்னா அது செல்ஃப் கண்ட்ரோலுங்க. சரிங்களா? கோபம் அப்படிங்கிறது ஒரு இது. கோபம் இவ்வளவு பிரச்சனைகள் உருவாக்குதுன்னு சொல்லிட்டீங்க, தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அது செல்ஃப் அவேர்னஸ், கோபத்தை பத்தி அவேர்னஸ். அதை நீங்க வெளிப்படுத்தும் போது வெளிப்படாம இருக்கிற மாதிரி அடக்க முடிஞ்சா அது செல்ஃப் கண்ட்ரோலுங்க. இந்த செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் அவேர்னஸ் ரெண்டும் தான் நம்ம மனித வாழ்க்கைக்கு அடிப்படையா இருக்குங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழும்போது நீங்க நினைச்ச மாதிரியே இருக்கலாமுங்க. இந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குதுங்கய்யா. எக்ஸ்டர்னலா என்விரான்மெண்ட் டாமினேட் பண்ணும்போது அந்த அந்த ஈகோன்றது சம்டைம்ஸ் வெளிப்படுது. நான் வெளிப்படுத்தலைன்னா கூட அந்த உள்ளன்றது நான் அப்படின்ற ஒரு தன்மை இருக்கிறதுனால அந்த கோபம் நான் வெளிப்படுத்தலைன்னா கூட உள்ளுக்கு இருக்கு. பட் அது கூட வரக்கூடாது இல்லையா? அதுதான். இல்ல இல்ல, அதை மாயேன்னு புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது போயிடுச்சுங்க. கண்மம்ங்கிறது செயல்ல விழிப்போட இருந்தோம்னா கண்மம் போயிடுச்சுங்க. ஆணவம்ங்கிறது இருக்குங்க. ஆணவம் இருக்கு, அழிக்கவே முடியாதுங்க. அழிக்கிறது ரொம்ப கஷ்டம்ங்க ஆணவம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஈகோ எப்படிங்க அது முளைக்காம இருக்கணும்னு சொன்னா இதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னா ஒரு விதை இருக்கு நம்ம கிட்ட, அது முளைக்காம இருக்கணும்னு சொன்னா சூடு பண்ணி அதை வறுத்துட்டோம்னு வச்சுங்க, முளைக்கக்கூடிய தன்மை போயிடும். அது மாதிரி ஈகோ இருக்கும், இருந்தா அதை வறுத்த வித்தா மாத்திருங்கன்னு சொல்றாங்க சித்தாந்தத்துல. அதை வெளிப்படக்கூடியது முளைக்கக்கூடிய தன்மைக்கு அதை அனுமதிக்காம நீங்க அதை வறுத்த வித்து மாதிரி உருவாக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த ஆணவம் போயிருங்கிறாங்க. அது பெரிய புரியுதுங்க. ஆனா டெய்லி வறுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு நாள் மறந்துட்டோம் அப்படின்னா கூட இல்ல 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 இல்ல, நீங்க முழுசா வறுத்துட்டீங்கன்னா திரும்ப வறுக்க வேண்டியது. ஓகேங்கய்யா, அருமையான விளக்கம். நன்றிங்கய்யா. மகிழ்ச்சியம்மா, மகிழ்ச்சியம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா, நன்றிகளையா. அடுத்ததாக மகேஷ் ஐயா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. மைக்கு ஒரு முறை டச் பண்ணுங்க. மகேஷ் ஐயா, ஐயா கிட்ட பேசலாம் நீங்க. எவ்வளவு பெரிய கருத்தை சொன்னாலும் நிறைய பேர் கேள்வி கேட்கறதுக்கு வர்றாங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்கம்மா. நிறைய நல்ல தலைப்புங்கய்யா. நிறைய அத கேட்க கேட்கதாங்கய்யா திருப்பி திருப்பி எங்களுக்கும் புரியும். பெரிய ஒரு விளக்கம் தத்துவங்க இல்லையா? ஐயா மகேஷ் ஐயா, நீங்க ஐயா கிட்ட ஒரு முறை மைக்க டச் பண்ணுங்க ஐயா. டச் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாம். அது அன்மியூட் ஆகாமே இருக்குது. மகேஷ் ஐயாவோட இது பாருங்க, ஒலி வாங்கி. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்.
நான் சென்னையில இருந்து பேசுறேங்கய்யா. நல்லதுங்கய்யா, நல்லதுங்கய்யா. வணக்கம் ஐயா, ஒரு சொல்லுங்க. 40 நிமிஷம் நான் விட்டுட்டேன், அதுக்கப்புறமா வந்தேன். இந்த சரிங்கய்யா. சத்தம் அசுத்தம் எல்லாம் இதை பத்தி நல்லா சொன்னீங்கய்யா. ஆ இப்போ இப்போ வந்து முன்னாடி பேசுறவங்க அம்மா கிட்ட நான் உனக்கு எனக்கு என்னன்னா வந்து இப்போ ஓரளவுக்கு நான் வந்து சில தவறுகளை எல்லாம் சரி பண்றதுக்கு கொஞ்சம் இப்ப பண்ணாத மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணியும் கொஞ்சம் அந்த ஏதாவது பண்ற மாதிரி ஏதோ ஒட்டுற மாதிரி வந்துருது தவறுகளை. அது ஒண்ணு. இன்னொன்னு பெரிய விஷயம் என்னன்னா, இப்போ நான் அந்த சினத்தை கொஞ்சம் தவிர்த்துனாலும் ரொம்ப பசியா இருக்கிற சமயத்துல வந்து என்னன்னா சிலது வந்து சில பேர் சரியா பண்ணலங்கும் போது ஒரு மாதிரி கத்திடுறேன். அந்த மாதிரி கத்தாம இருக்கிறதுக்கு நிக்கணும்னு நான் விரும்புறேன். கத்தாம இருக்கக்கூடாது, கொஞ்சமா நம்ம வந்து மனசை வந்து சரி கொஞ்சம் பொறுமையா இருக்க மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பசி சொல்லிட்டு கத்துற மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணலாங்கய்யா? அதுதாங்க ஐயா, அழகா கேட்டீங்க. இது வந்து நீங்க அதை ஏன் அடக்குறீங்க? அறிந்தால் அடங்கும், அடக்கினால் அடங்காது. அதுதான் மனத்தோட தன்மைங்க. நீங்க அந்த செயல்களின் தத்துவத்தை சரியா புரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களை நீங்க பக்குவப்படுத்திக்க முடியுங்க. இப்ப வெளிச்சத்துக்கும் இருட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போனீங்கன்னா வெளிச்சம் வந்துருங்க, இந்த பக்கம் நகர்ந்து போனீங்கன்னா இருட்டு வந்துருங்க. அதுக்கு இடையில தான் நல்லதும் கெட்டது அதே மாதிரி தானுங்க. ஒரு பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க கெட்டதுன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க கெட்டதுன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறத ஒரு ஆள் செஞ்சுட்டு இருக்கான். சரிங்களா? அதாங்க எனக்கு என்னன்னா வந்து பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. இந்த பசி இருக்கிற சமயத்துல சில சமயம் ஒண்ணு இது மாதிரி செய்யலங்கும் போது கொஞ்சம் அதனால இந்த முழு இது வந்து நல்லா அதாவது அறிய வச்சு அறிஞ்சு அடங்காம போயிடுது. அறிஞ்சாலும் அடங்காம போயிடுது. அந்த அறியவும் முடியல பசி வர சமயத்துல மட்டும்தான். மற்ற சமயத்தை கொஞ்சம் முயற்சி பண்ணாலும் ஓரளவுக்கு சரி பண்ண முடியுது. இதை மட்டும் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு சரி பண்ணேன்னு வச்சுக்கோங்க, யாருக்கு என்னால எந்த கஷ்டமும் வராது. அதெல்லாம் சொல்றேன். இல்லைங்க, அது நீங்க கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க. அந்த முடிவை நோக்கி, அந்த வெற்றியை நோக்கி நீங்க நெருங்கிட்டு இருக்கிறீங்க. நாங்களும் பிரபஞ்ச ஆற்றலோட இணைந்து உங்களை வாழ்த்துறோங்க ஐயா. அந்த நிலை உங்களுக்கு விரைவில் வரணும். தன்னை வெல்வதுங்கிறது கடினம் தான். அதுக்கான முயற்சியை மட்டும் நம்ம கைவிடக்கூடாது. அதுக்கு தான் நான் 2 அடிப்படையை சொன்னேங்க. தன்னை அறிதல், அது செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல். இந்த தெரிஞ்சதை திரும்ப தவறுன்னு தெரிஞ்சது திரும்ப செய்யாம இருந்தா அது கண்ட்ரோலுங்க. செல்போன் பார்க்காம இருக்கிறோம்னு சொல்லி செல்போன் பார்க்கறது தவறுங்கிறது தெரிஞ்சிருச்சு, அந்த செல்போன் பார்க்காம இருக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிட்டீங்கன்னா கண்ட்ரோல்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த 2 மட்டும்தான் இப்போதைக்கு அடிப்படையா நமக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் தேவைப்படுதுங்க. நீங்க நினைக்கக்கூடிய இந்த நிலை வந்து எல்லாருக்குமே இருக்குங்க. அதனால நீங்க ஒன்றும் வருத்தப்படுறதுல எல்லளவும் வாய்ப்பு கொடுக்காதீங்க. ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு, வெல்லக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குங்க. வாழ்க நன்றிங்க, நன்றிங்க, சிறப்புங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப அதாவது ஒளிக்குள்ளதான் எல்லாமே இருக்கிறது அப்படிங்கறது, ஒளி உலகம் என்பது சொற்களின் கூட்டுதான். என ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதாவது இது 300 வாட்டி நாங்க யூடியூப்ல திருப்பி திருப்பி கேட்கற மாதிரியே இருக்குங்க. ரொம்ப நல்லது. இன்னும் ஒரு அர்த்தம் வந்திருக்காங்க ஐயா, கிருஷ்ணராஜ் ஐயா, கிருஷ்ணநாராயண் கிருஷ்ணராஜ் ஐயா நீங்க பேசுங்க. வர சொல்லுங்க. அன்பு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்க பேச்சு கேட்க முடியாம போச்சு. கேள்வி பதில் நேரத்துக்கு வந்து சேர்ந்துட்டு கொஞ்சம் டிராவலிங்ல இருந்ததுனால இருந்தா கூட நிறைய விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மத்த அன்பர்கள் சொல்றதுல இருந்து கேட்கறப்போ இதுல ஆமா நீங்க எப்பவுமே எனக்கு பாஸ் ஆன் பண்ணிட்டே இருப்பீங்க, அதனால ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இது வந்து இந்த டாபிக் வந்து பெரிய டாபிக், இது ஏன் ஒரு சீரியல் ஆஃப் சொற்பொழிவா கொண்டு வரக்கூடாது? நீங்க கொஞ்சம் யோசிக்கலாமே. ஆலியார்ல ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கொடுத்து இந்த இவ்வளவு டாபிக் வந்து நீங்க ஒரு 1 ஹவர்ல நீங்க சொல்லி முடிச்சு எல்லாரும் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நேரம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அந்த மாதிரி ஒரு லைன்ல கொஞ்சம் யோசிக்கலாம். இன்னும் கொஞ்சம் டாபிக்கை எலாபரேட்டா சொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். மேபி ஒரு 5 பார்ட் ஆர் 3 பார்ட் அது மாதிரி பண்ணனா இன்னும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். உங்க பேச்சை கேட்க முடியாதனால நான் கமெண்ட் பண்ண முடியல. அதுல சந்தேகம் வரல, ஏன்னா நீங்க கூட இருக்கிறீங்க, அதனால சந்தேகத்தை தீர்த்து வச்சிருவீங்க. எனக்கு ஒன்றும் இருக்க போறது இல்லை. இது மாதிரி ஒண்ணு யோசிக்கலாமே. நிச்சயமா. நம்ம அந்த சித்தாந்த தத்துவங்கள்லயே 1, 2 சீரீஸ் பேசணுங்க. ஆரம்ப காலங்கள்ல சித்தாந்த தத்துவங்கள் பகுதி 1, சித்தாந்த தத்துவங்கள் பகுதி 2ன்னு இந்த தத்துவ எப்படி வளர்ச்சி வந்துச்சுங்கிறது சொன்னோங்க. அது மாதிரி இப்ப இந்த சொல் பிரபஞ்சம், பொருள் பிரபஞ்சம் 2 பிரபஞ்சத்தை தான் பேசுறாங்க.
இப்ப எப்படி எண்ணம் சொல் செயல்ங்கிறது 3 ஆகுதோ அதே மாதிரிதான் பிரபஞ்சம்ங்கிறது ஆற்றல்ல இருந்து பிரபஞ்சமா மாறிச்சு, திரும்ப பிரபஞ்சம் ஆற்றலுக்குள்ள போக போது அந்த ஆற்றல் தான் பிரபஞ்சத்துக்குள்ளேயே அடங்கி இருக்குதுங்கிறதாங்க. இப்ப நான் உங்களுக்கு சொன்னது 5% பொருள், 95% ஆற்றல் அப்படிங்கிறது இன்னும் இருக்கு நம்மகிட்ட. இந்த பொருளாக வேண்டிய ஆற்றல் 95% இருக்கு. ஏற்கனவே நான் உங்களோட பேசிக்க நம்ம பேசியிருக்கோம். அது மாதிரி இந்த தத்துவங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் சொல்லணும்னா, ஆனா புரிஞ்சுக்கிறாங்க நம்ம ஆடியன்ஸு, நம்ம பங்கேற்பாளர்கள். இது எவ்வளவு வேகமா சொன்னாலும், என்ன நுட்பமா சொன்னாலும் புரிஞ்சு கேள்வி அழகா கேட்கறாங்க. அதனால கேட்கலாங்க ஐயா, நிச்சயமா பண்ணலாம். இந்த ஆய்வு நிறைவுக்கு அப்ப பிறகு அந்த இது எடுத்து செய்யலாங்க ஐயா. நல்லதுங்க ஐயா. உங்களுக்கு இதற்கான அனைத்து சக்தியையும் இறைநிலை கொடுக்குங்கிற நம்பிக்கையோட வாழ்க வளமுடன் வாழ்த்தி நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய தலைப்பு தாங்க ஐயா. அது நாங்களே இந்த கவியை போட்டுட்டு இன்னொரு வாட்டி அதுக்கான விளக்கத்தை நீங்க சொன்னதை கேட்டு கேட்டு நாங்க உள்வாங்கி விளக்கம் சொல்லணும். இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க, அலைமதி அம்மா. நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். ஐயா அம்மா வணக்கம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம்மா, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அதாவது நீங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னீங்க ஐயா, நாங்க புரிஞ்சுக்கல ஐயா. நீங்க ரொம்ப அழகா அதை சொல்லி புரிய வச்சிருக்கீங்க ஐயா. அதாவது இப்ப பருப்பு அரிசியும் ஒன்னா கலந்தா அதுக்கு பேரு கலப்புங்க. கலப்பு. அப்புறம் காஃபில எல்லாம் இருக்கிறது மயக்கம். அந்த மாதிரி ரொம்ப எளிமையான உதாரணத்துல நீங்க ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க ஐயா. ஒவ்வொரு விஷயமும் ஒளிய இருட்டுல ஒளிச்சு வைக்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப புதுமையாவும் இருந்தது, அதே சமயம் நல்லா புரிஞ்சுதுங்க ஐயா. நல்லா அது ஒரு நல்ல அனுபவமா இருக்கு. உங்க பேச்சு ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. சந்தேகம் எதுவும் இல்லைங்க ஐயா. ஆனா இதை நாங்க திரும்பி திரும்பி பார்க்கணும், கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சுங்க ஐயா. அததான் சொல்லணும்ட்டு சொன்னீங்க ஐயா. உங்களுக்கு எப்படி இவ்வளவு எளிமையான உதாரணம் கிடைக்குதுன்னு ஆச்சரியமா இல்லம்மா, இல்ல அதுக்கு உழைப்பு தாங்க. அதை பத்தி யோசிக்கணும், அதை பத்தி பேசிக்கணும், அதை நேசிக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தோம்னா எல்லாருக்கும் இருக்குங்கம்மா. நீங்க வேற பணிகள் இருப்பீங்க. பணி நிறைவுக்கு பிறகு எனக்கு இந்த தேடல் வந்திருக்கிறதுனால நான் அதில் அதிகமான நேரத்தை செலவழிக்கிறேன். உங்களால நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா இதை விட 10 மடங்கு பண்ண முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க ஐயா, நீங்க எல்லாம் பெரிய அளவுல உங்ககிட்ட பேசுறதே ஒரு பெருமையான விஷயம் தாங்க ஐயா. இந்த வேதாத்திரியத்துக்குள்ள வந்ததே ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி தினம் பேச்ச கேட்கறதுல எங்களுக்கு கொஞ்சமாச்சும் தூய்மை கிடைக்கும் அப்படின்றதுல ஒரு நம்பிக்கைங்க ஐயா. ரொம்ப சந்தோஷங்க. கற்றலின் கேற்றலே நன்றுன்னு சொன்னாங்க. இப்ப நான் இதுக்காக எவ்வளவு படிச்சிருப்பேன். இதை எடுத்து உங்களுக்கு சொல்லும் போது இப்ப டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல பொருளை வாங்கி சமைச்சு சொமோட்டோல ஃபுட்டா கொடுக்குற மாதிரிங்க உங்களுக்கு. ஆமாங்க ஐயா, ஆமா. அதுதாங்க ஐயா ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. ஒவ்வொரு உதாரணமும் திரும்பி திரும்பியும் கேட்கணும் போல ரொம்ப ஆர்வமா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப நன்றி. சொல்லி நான் இல்லாத சொல்லலைங்கம்மா, எல்லாமே அந்த புத்தகத்துக்குள்ள இருக்கு, நம்ம தத்துவங்கள் இருக்கு. தமிழ்ல முதல் தொல்காப்பியத்திலேயே நீங்க கேட்டு பிரியப்பட்ட, சந்தோஷப்பட்ட அந்த நிலம் நீர் தீ காற்று வெளி என்ற ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம்னு சொல்லி உலகத்துக்கு அற்புதமான ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த காட்டுல நீர் இருக்குன்னு தெரியும், ஆனா நீருக்குள்ள நெருப்பு இருக்கு, இப்படி ஒன்னோட ஒண்ணுதான் கலந்து இருக்குன்றதெல்லாம் நீங்க சொல்லும் போது இன்னும் நிறைய சிந்திச்சு தெரிஞ்சுக்கணும். நெருப்புல நம்ம வேக வைக்கும் போது மறுபடியும் அது நீராவி ஆகுறது, காற்றாகிறது. இதெல்லாம் வெறும் அறிவியல் பூர்வமா தான் நாங்க நினைச்சிருக்கிறோம். இப்ப ஆன்மீகத்திலயும் இந்த ஞான மார்க்கத்திலயும் அது வந்தது ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. அதாங்கம்மா, அந்த தன்மாத்திரைகளோட தன்மைகளவே புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. தன்மாத்திரைகள்ங்கிறது தான் நுட்ப ஆற்றல், அதோட வெளிப்பாடு தான் தூள பொருள்கள் அப்படிங்கிறதே. இன்னும் அந்த சுகையொலி ஒரு ஐந்தும் தெரிந்தான் வகை தெரிந்தான் கட்டே உலகுங்கிற திருக்குறளை மகரிஷி அதை அவர் திருக்குறளோட சில நுட்பங்கள் எழுதியிருப்பார் பாருங்க. அதுல இந்த அருமையா சொல்லியிருப்பாருங்க. மகரிஷி அப்படி கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்காருங்க பிரபஞ்சத்தை. தத்துவங்களை அருமையா தெரிஞ்சிருக்காரு. இத்தனை பரப்புலையும் டிராவல் பண்ணியிருக்காரு. அதனாலதான் அவ்வளவு நுட்பமா அவர் சொல்ல முடியுதுங்க. சாதாரண ஒரு விஷயத்த சாதாரணமா அவர் சொல்றதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்குங்கம்மா. அதாங்க ஐயா, பஞ்சபூதத்துல பஞ்சபூதத்துக்கு அப்பாற்பட்டது பரம்பொருள் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா பஞ்சபூதமும் பரம்பொருளும் ஒண்ணுதான். மரத்தில் மறைந்தது மாமதி யானை, அந்த பாட்டு சொல்லிட்டு சொன்னீங்களா ஐயா, அது ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. அப்புறம் நீங்க 7 உயிர்கள்ல நீ ஊர்வன
நீந்துவன பார்ப்பான். இதுல கடைசியா தேவர்கள்னு வருதுங்கய்யா. அந்த ஆமாங்க. தேவர்கள்னா இந்த இந்திரன், சந்திரன் அவங்க அந்த மாதிரி இல்ல, தானங்க? நமக்குள்ளேயே 2 பேர் இருக்கிறாங்க. ஓ மனுஷனை 11 நிலைகளை தாண்டி தான் அந்த நிலைக்கு போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பரீட்சை வச்சீங்கன்னா 40 மார்க் வாங்குறவங்க இருக்காங்க, 100 வாங்குறவங்க இருக்காங்க இல்லையாம்மா. ஆமாங்க. அதுக்கு மனிதர்களுக்குள்ளேயே தான் அசுரர்கள் இருக்காங்க, தேவர்கள் இருக்கிறாங்க. அந்த நிலையை நோக்கி நம்ம போயிட்டா மகரிஷி எப்படி ஒரு பெரிய தத்துவ ஞானியா மாறினாருங்க. 3வது படித்தா நம்மளோட தான் இருந்தாருங்க. ஆ, அந்த நோக்கம் இருந்தா நீங்க மனிதன் கடவுள் ஆகலாம்ங்கிறது ஏற்கனவே நம்ம சினிமா பாட்டிலேயே சொல்லிட்டாங்களாமா. ஆமாங்க. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்னே பாடிட்டாங்கல்லங்க. ம். அதனால அதை பிரிச்சே பார்க்க வேண்டாங்க. அந்த டைமென்ஷன் சொல்லுவாங்க. டைமென்ஷன் அப்படின்னு சொன்னா பரிமாணம். ஒரு பரிணாமம். பரிமாணம் அடுத்தடுத்த பரிமாணம். புல்லாகி பூடாகி புலவாய் மரமாகி பல்வருகமாகி செல்லா நின்ற தாவர சங்கமத்தில் சொல்றாரு இல்லையா. தேவராய ஆமா. அசுராய, அதெல்லாம் ஆ, அதுல இருக்குங்க. அந்த ஒரு பாட்டிலேயே பிரபஞ்ச தன்மாற்றம் அத்தனை அதுக்குள்ளேயே இருக்குங்க. அப்ப உயிரண தேவர்கள். தன்மாற்றம், உயிரண தன்மாற்றம் சயின்ஸ் ஓ, அது. ஓ. அப்ப தேவர்கள் குறிப்பிடுறது நமக்குள்ள இருக்கிற நமக்குள்ளேயே தெய்வத்தன்மை. தான்மா, வேற யாருமே. ஆற்றலின் மாற்றம் தான் பொருள்னு சொன்னோம்னா, ஆற்றல் ம். உயிராற்றலா மாறும்போது மகரிஷி சொல்லுவாருங்க, சுத்திட்டே இருந்துச்சு சுத்தி திரும்ப எங்க புறப்பட்டோமோ அங்க புறப்பட்டு வந்தா அது ஒரு ஒழுங்கமை வர்றதுனால உயிர் இருக்குது. திருப்பி வர முடியாம போயிடுச்சுன்னா அது வந்து ஜட பொருள் மாறாரு மகரிஷி. அந்த இயக்கம் வடிவம் இயக்கம் துல்லியம் இயக்க ஒழுங்கு சொல்றாரு இல்லைங்களா ஆமா. மகரிஷி. ம். ஒரு பொருள்னா அதுக்கு வடிவம் இருக்கணும், அது துல்லியமா இருக்கணும், அது இயக்க ஒழுங்கு இருக்கணும். இப்ப பிரபஞ்சத்துல சூரியன் வந்து போறதுல எவ்வளவு இயக்க ஒழுங்கு இருக்குங்க. அது ஆமா. சூரியனுக்குன்னு ஒரு வடிவம் இருக்குல்லங்க. ஆமா. அது காலையில 6:10 வருதுன்னா 6:10 வருது இல்லைங்க. அதுல ஆமா. துல்லியம் இருக்குங்க. நம்ம கிட்ட மூணுமே இல்லைங்க. நம்ம பார்த்தா உயிர் பொருள் சொல்லிக்கிறோம். சூரியனா இப்ப சட பொருள் சொல்றோம். என்னங்க பண்றது? இல்ல சூரிய தேவன். நன்றிங்க ஐயா. ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா விளக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வணக்கம் வாழ்க ஐயா. வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக செவ்வேலையா நீங்க ஐயா கிட்ட பேசணும். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. ஆனா வாழ்க அந்த வளமுடன். மகரிஷி வந்து நீங்க அதே மாதிரி அந்த அறிவு நிலையில போய் அவர் அந்த மௌனத்துல இருந்து நுணுகி இருந்து நம்ம இருந்தனாலதான் இவ்வளவு பாடல்கள் அவரு மௌனத்துல இருந்து எழுதியிருக்காருன்னா, நாம அந்த அறிவு வந்து அந்த இடத்துல நுணுகி போகல செயலற்று அந்த 1 to 3 போகக்குள்ள சுத்தமா செயல் எழுந்துருதுல கிரிட்டா இருந்துருது. ஆனா அவர் எப்படி அந்த அளவுக்கு நுணுகி அந்த இவ்வளோ பாடல்கள் எவ்வளோ அந்த ஒவ்வொரு பாடல்களுடைய வரிகள் பார்த்தாலே நம்மளால அதுக்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் எடுத்து பேசுறாங்க. அவரு அந்த அளவுக்கு நுணுகி ஆராய்ந்து அந்த மௌன நிலையில அந்த அளவுக்கு அவர் கிடைக்குமா ஐயா? ஆமா, ஆமா. நீங்க இப்ப பாத்தீங்க, பேசும் பிரபஞ்சம்னு ஒரு டாபிக்ல பேசணுங்க. பிரபஞ்சம் பேசுவதில்லை, பேசுனா அதோட மொழி மௌனம் அப்படின்னு பேசணுங்க. அது அந்த அந்த லெக்சர் இப்போ கேட்டீங்களான்னு தெரியல. அதுல அமைதியா இருக்கும்போது அதான் பசித்திரு விழித்திரு தனித்திருன்னு சொன்ன தத்துவம் போதானுங்க. விழிப்பா இருக்கணுங்க நீங்க. அதான் உணர்ச்சி நிலை உணர்வு நிலைங்கிறான். உணர்ச்சிங்கிறது உணர்வு மிகும்போது அது உணர்ச்சியா மாறுதுங்க. உணர்வு பிரபஞ்சத்தை அனுபவிக்கிறதுக்காக புரிஞ்சு கொள்வதற்காக நமக்கு வழங்கப்பட்ட அந்த 5 விதமான உணர்வுகள். நம்ம அது பஞ்ச ஞானேந்திரியங்களை வச்சுட்டு நம்ம அனுபவிக்கிறோம். இந்த பிரபஞ்சத்துல சில அனுபவங்களை பெற்றுட்டு திரும்ப நம்ம இடத்துக்கு போறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. அதுல நம்ம என்னத்தை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது தான் நம்மளும் மகரிஷி வித்தியாசப்படுறோம். மகரிஷி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், கருவிகளை தெரிஞ்சுக்கிறோம், பொருள்களை தெரிஞ்சுக்கிறோம், அனுபவிக்க தெரிஞ்சுக்கிறோம். மகரிஷி இதை தாண்டி இதுக்கு அடிப்படையா என்ன இருக்கு அதை கண்டுபிடிக்கணுங்கிறது அவரோட பயணம்ங்கிறது முதல்லயே உருவாயிடுச்சுங்க. பயண திட்டம்ங்கிறது ரொம்ப அழகா பண்ணிட்டாருங்க. அதனாலதான் அந்த ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. வரிகளை படிக்கும் போது அந்த 2 வரிகளுக்கு இடையில என்ன அர்த்தம் இருக்குதுன்னு படிக்கணும்பாங்க. அந்த சொல்லுக்குள் வாக்கியத்தை சுருக்கி வைக்கக்கூடிய தத்துவம் சிலருக்கு தான் தெரியுங்க. அது ஒரு சொல்லு இன்னொரு சொல்ல அந்த இடத்துல போட முடியாதுங்க. அது மாதிரி கட்டமைப்பு ஒழுங்கமைப்பு தான் திருக்குறள்ல பாருங்க எவ்வளவு இருக்கு. முதல் குறள்லயே அவ்வளவு இல்லைங்க அதே மாதிரி ரொம்ப சிறப்பா இருக்குமா. அதே மாதிரிங்க விவேகானந்தர் கூட அப்படியே ஒரு புக் இப்படி பார்த்த உடனே எந்தெந்த பேஜ்ல இன்னும் அந்த அளவுக்கு அறிவு கூர்மை ஆற்றல் இருக்குன்னு அவங்க கதைகள் சொல்லக்குள்ள பிராக்டிஸ். அவரெல்லாம் ஒரு அம்மா முன்னாடி கேட்டாங்க இல்லையா, தேவர்கள் அப்படிங்கிறது எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க இல்லையா. நமக்குள்ளதான் இருக்காங்கன்னு சொன்ன இல்லைங்களா. நமக்கு நல்லது செய்யறதும் நமக்கு
நம்மள நல்லதுல இருந்து வெளியே எடுத்துட்டு போறதும் நம்ம கிட்ட தான் இருக்குங்க. தீதும் நன்றும் பிற ஆ, தரவும் அதானுங்க. என்ன தேவையோ சரிங்க. பிரபஞ்சம் கொடுக்க காத்துட்டு இருக்குங்க. அதனால நீங்க பிரபஞ்சத்துல ஆ, கேட்கறதுக்கு சரியான கேள்வியை கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கரெக்டா கேட்டீங்கன்னா அதை கிடைச்சிருங்க. ஓகே ஓகே. அந்த அளவுக்கு அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கணும் அந்த அளவுக்கு. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. நீங்க அதுதாங்க. ஏன்னா இது சொல்லுவாருங்க, நம்ம பெருமலையா தான் சொல்லுவாருங்க, ஆழியார்ல டைரக்டர் பெருமலையா. ஒரு 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 டாட்டா ஒரு பிர்லா ஆகிறது கஷ்டம், ஒரு காந்தி ஆகிறது ஈஸியும் பாருங்க. எப்படி அப்படின்னு கேட்டோம்னு சொன்னா, டாட்டா பிர்லான்னா நிறைய சொத்துக்களை சேர்த்திட்டே போகணும். ஆனா காந்தியானா ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டோம்னா காந்தி ஆயிடலாம் பாருங்க. ரொம்ப சிறப்பையா, ரொம்ப சிறப்பாக இருந்தது. எங்களுக்கு மகிழ்ச்சி. அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு தமிழ் அறிவு கொஞ்சம் கம்மி, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இல்ல எல்லாத்துக்கும் இருக்குங்க, நம்ம பயன்படுறதுல கம்மியா பயன்படுத்தணும்னு வேணா சொல்லாங்க. அறிவுங்கிறது எல்லாருக்கும் பொதுவானே தானுங்க. பிரபஞ்ச அறிவு தானுங்க. சரி. ஒரே தண்ணியை தான் ஜாடியில் ஊத்தி வச்சிருக்கோங்க. செருக்கு சில ஜாடி 1.5 லிட்டர் இருக்குது, சில 1/2 லிட்டர் இருக்குன்னா ஜாடி கிட்ட தான் பிரச்சனை ம், இல்லாம தண்ணியில பிரச்சனை இல்லைங்க. பிரபஞ்ச ஞானம்ங்கிறது ம், பொதுவானது அனைத்துக்கும். நம்ம எடுத்துக்கிற அளவு தானுங்க. ம். அதனால சரி சரி எல்லாருக்கும் தான் இருக்குங்க. சரி. மகிழ்ச்சி ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது. மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக உமையாலம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆமா வணக்கம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வணக்கம் ஐயா. ஐயா இந்த 1/10 ஐயா சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. 1/8 1/8ன்னு சொல்றீங்களாங்க ஐயா? ஆமாங்க. அதாங்க ஐயா, அந்த அது விளக்கம் தான் புரிஞ்சுக்கணுமா? கேட்கணும் சரி. இப்போ ஆமாங்க ஐயா. நீங்க அர்த்தநாரீஸ்வரர்ல வந்து 50-50ங்க. ஆமாங்க ஐயா. ஆண்ல வந்து 51 இருந்தா ஆணுங்க, பெண்ணு வந்து 51 இருந்தா பெண்ணுங்க. இந்த ரேஷியோ தானுங்க. அதே மாதிரி தானுங்க. ஒரே ஆற்றல் தான் பல்வேறு பொருள்களா மாறுது. அந்த பொருள்ல எது பிரதான பொருளோ அது அரை பங்கு இருக்கு. மற்ற பூதங்களோட கூட்டு 1/8 1/8. அப்ப 4 கூட்டிங்கன்னா 2 வருங்க. எவ்வளவு போட்டீங்கன்னா அரை வருங்க. இது ஒரு அரை, அது அரை சேர்ந்து தான். இப்போ நீர் அப்படின்னு சொன்னா நெருப்பு, காற்று, நிலம், வெளி, அதோட பங்கு எல்லாம் 1/8 1/8 இருக்கு. அதோட மற்ற நாளோட கூட்டல் ஒரு அரை பாகமும். இது பிரதான சக்தியோட, பிரதான பொருளோட, பிரதான வெளிப்பாடோட தன்மை அரை பங்கு இருக்குங்க. அந்த அரை பிளஸ் அரை தான் நம்ம அந்த பஞ்சீகரண தத்துவம்னு சொல்லியிருக்காங்க. அதுதாங்க நான் சொன்னோம்ங்க. சரிங்களாம்மா, புரிஞ்சுங்களா? இந்த 50% புரியுதுங்க ஐயா. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமா அரையுது, அது கொஞ்சம் வேகமா இருந்தது. இல்லைங்க, அதாவது இந்த நீரிடை ஒன்றாய் 51 அதுதான் புரியுது. ஆமா, சொல்லுங்க ஐயா. பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றின்னு சொல்றாங்க இல்லைங்க. ஆமா ஆமாங்க ஐயா. இப்ப நீ சொன்ன இல்லைங்களா, ஒரே பரீட்சை, ஒரே வாத்தியார், ஒரே புத்தகம், ஒரு பையன் 80 வாங்குறான், ஒருத்தன் 40 வாங்குறான்ல, அதே மாதிரி தானுங்க. இங்க வந்து எது தூளமா தூக்கலா இருக்கணுமோ அதோட பண்பு வெளிப்படுங்க. நீர்ல வந்து நீரோட பண்பு கூட இருக்கு, மற்ற பூதங்களோட பண்பு பாதி இருக்குங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு பூதத்துக்கு அந்த பூதம் எது சொல்றீங்களோ அந்த பூதத்தோட தன்மை அரை பங்கும், மிச்சம் இருக்கக்கூடிய பூதங்களோட கூட்டு ஒரு அரை பங்கு இருக்கு. இது மொத்தத்தையும் சேர்த்தா ஒரு பங்கா மாறுங்க. அதைத்தான் பிரிச்சு அப்படி சொல்லியிருக்காங்க. சிறப்புங்க ஐயா, சிறப்புங்க. இப்ப புரியுதுங்க ஐயா. சிறப்புங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஆமா ஆமா. இப்ப நீங்க வாழ்க சாப்பாடுன்னு சொன்ன சாப்பாட்டுக்குள்ள எல்லாமே இருக்குங்க. நிலத்து அரிசிக்கு அரிசி சாப்பாடுன்னு சொல்றீங்க, அது திடப்பொருளுங்கிறீங்க. அதுக்குள்ள தண்ணி இல்லாம எப்படி திடப்பொருள் அரிசியா மாறி இருக்கும், அரிசி சாப்பாடா மாறி இருக்கும். தண்ணி உள்ள வந்திருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள நெருப்பு வந்திருக்கு ஆமாங்க ஐயா. பாத்தீங்களா, அதுக்குள்ள நீராவியில போகும்போது காற்று வந்திருக்கு இல்லைங்க. அதை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு கொள்கலன் இருக்கு இல்லைங்க. கலனிலின்னு சொன்னா நீங்க எப்படி ஆமாங்க. வேகும் அரிசி? நீங்க சட்டிங்கிறத வந்து நீங்க ஸ்பேஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஆமா. ஊத்துற தண்ணியை வந்து நீர்னு வச்சுக்கோங்க, போட அரிசியை வந்து மண்ணுன்னு வச்சுக்கோங்க, அதை ஆவியை வந்து இது வச்சுக்கோங்க. அதை நீங்க செய்யறீங்களே, அதை அனுபவிக்கிறீங்களே, அதை உணர்வுன்னு வச்சுக்கோங்க. இதுதாம வேற ஒண்ணுமே இல்லைங்க. சரிங்க ஐயா. பிரபஞ்சம் சமைக்கப்பட்டிருக்கிறது பிரபஞ்சம். சரிங்களாமா? சரிங்க. புரியுற புரியுதுங்க மாதிரி ஐயா, சொல்லுங்க. புரியுதுங்க ஐயா. புரியுற நல்லது. மாதிரி இருக்கு. நன்றிங்க நன்றிங்க. சிறப்புங்க. வாழ்க்கை புரியுதுன்னு சொல்லுங்கம்மா, நான் திருப்தி பட்டுக்கிறேன். புரியுற மாதிரி இருக்குங்கிறீங்க. எனக்கு இந்த விளக்கத்துல வந்தது எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுதுங்க ஐயா. அந்த ஆஹ்
அதனுடைய தன்மை வந்து 50% இருந்ததுன்னா மத்த எல்லாம் சேர்ந்து 50% ஆகி அது பொருள் ஆகுதுங்கய்யா. எந்த பொருளோ அது இல்லைங்க. பிரதான பொருள் ஆகுதுங்கய்யா. அதேதான். மிக சிறப்புங்கய்யா. நன்றிங்க. தெளிவான விளக்கம் ஐயா. மகிழ்ச்சிங்க. வாழ்க நன்றிங்கய்யா. வாழ்க நம்புறேன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக குருவமலம்மா, நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாய்ப்பு கொடுத்த வைக்க மிக்க நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. மிக அம்மா வணக்கம்மா. சிறப்பான வாழ்க உரைங்க வளமுடன். ஐயா. ஐயா நீங்க இவ்வளவு நேரமும் நீங்க கொடுத்தது பூரா எங்களை மாதிரி ஒரு ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கு, ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்துட்டீங்க ஐயா. ஐயா நீங்க மாணவர்களுக்கு என்னங்கய்யா சொல்றீங்க? அவங்க வந்து ஈஸியா இந்த படிப்புல மட்டும் கவனம் செலுத்துற மாதிரியும், ஆன்மீகம் படிப்பு அது 50-50 அப்படி ஏதாவது சொல்லுங்க ஐயா. எப்ப பார்த்தாலும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொபைல் தான் பண்றாங்க. அத வந்து குறைக்கிறதுக்கு வழி எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. படிப்பு கவனம் செலுத்தணும், ஆன்மீகத்துல அதுக்கு வந்து ஒரு வழி சொல்லுங்க ஐயா. அது போல செய்தல்னு ஒரு தத்துவம் இருக்குமா. இப்போ உங்களை பார்த்துட்டு நீங்க கார் வாங்கிட்டீங்களா, நான் கார் வாங்கணும்னு நினைக்கிறேன். நீங்க வீடு கட்டிட்டீங்கன்னா நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன். நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா எல்லாமே ஒரு தூண்டுதல்ல தான் வருது. அந்த தூண்டுதல் அளவுலயே அதைய சரி பண்ணணும்னா தான் அதைய சரி பண்ண முடியுங்க. பசங்களும் சொல்ல வேண்டாங்க, மாணவர்கள் பெரியவங்க எத்தனை பேர் வந்து செல்போனை வந்து நாட்கணக்கா பார்த்துட்டு இருக்கிறாங்க, நேரத்தை அதுல செலவழிக்கிறாங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த செல்போன் கலாச்சாரம்ங்கிறது அது ஒரு திகட்டல் ஏற்பட வரைக்கும் அதுல இருக்குவாங்கம்மா. பட்டு திருந்தணுங்க, பட்டு திருந்திடுவாங்கம்மா. இன்னும் பட்டுதாங்கய்யா. இப்ப மாணவர் பருவத்துல அவங்க பட்டுன்னா எப்பங்கய்யா? இப்ப திருந்தனதானுங்கய்யா? இல்லைங்க, அதுக்கு தாமா நம்ம ரொம்ப சிறப்பா சொல்லி பொய்ன்னு ஒண்ணு வச்சிருக்கோம் இல்லைங்களா. மாணவரும் யோகமும் மனித இளைஞர் வல்லமைன்னு ஒண்ணு எஸ்கே மையம் டிஃபைன் பண்ணி நம்ம கொடுத்துருக்காரு இல்லைங்களா. ஆமா. நானும் ரிட்டையர்மெண்ட் தான். நான் கல்லூரி பணியில இருந்த காலங்கள்ல பல ஆயிரம் மாணவர்களுக்கு பிரின்சிபாலா இருந்து அதனாலதான் உங்கள்ட்ட அந்த கேள்வியை கேட்கிறேன். அதனாலங்கம்மா எங்க செல்போன் ஃப்ரீ கேம்பஸ் அப்படின்னு போட்டிருந்தோம்ங்க ஒரு காலத்துல. எங்க கேம்பஸ்க்குள்ள செல்போன் இருக்கக்கூடாது அப்படின்னு. இப்ப செல்போன் ஃபர்ஸ்ட் கேம்பஸ மாறிச்சு இல்லைங்களா கொரோனா டைம்ல. ஆமா, செல்போன்ல தாங்க அதை படிச்சாங்க. தீபத்தின் ஒளியில் திருக்குறள் படித்தால் தீபமும் புனிதம் என்றோ, தீபத்தின் அளவு நெஞ்சத்தை எரித்தால் தீபம் பாவம்னு சொல்லுவான் பாருங்க கண்ணதாசன். அது மாதிரி செல்போன் வந்து டோட்டலா எராடிகேட் பண்ணணும், வேண்டாதை தவிர்க்கணுங்கிறது முடியாதுங்கம்மா. இந்த காலத்துல மூச்சு மாதிரி ஆயிடுச்சுங்க செல்போன். அதை சரியாக பயன்படுத்துறதுக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் அவேர்னஸ் சொன்னோம் பாத்தீங்களா. இந்த ரெண்டு தத்துவத்தை அவங்களுக்கு கொண்டு சேர்க்கணுங்கம்மா. நம்ம யாரும் இருந்தோம், எதுல உண்மையான மாயத்தனமான இன்பங்கள் அதுல இருக்கு, உண்மையான இன்பம்ங்கிறது வேற அப்படிங்கறத அவங்க புரிய வச்சு சுயமா அவங்க சுயமா சிந்தித்தே தெளிவாயின்னு மகிழ்ச்சி சொல்ற மாதிரி சிந்திக்கிற அளவுக்கு நம்ம அந்த கருத்துக்களை அவங்களை சொல்லும் போது கண்டிப்பா வரும், நம்பிக்கையோட இருக்கும். நீங்க படிங்கன்னு சொன்னாங்கய்யா. நாங்க செல்போன்ல படிக்கிறேன், நான் வந்து இந்த லேப்டாப்ல படிக்கிறேங்கிறாங்க ஐயா. ஏங்கய்யா புஸ்தகத்துல படிச்சாலே எல்லாம் தெரிஞ்சு போகும். அப்புறம் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து இப்படிதான் சொல்றாங்க, நீங்க வந்து அதுல ரெஃபர் பண்ணுங்க, கூகுள்ல ரெஃபர் பண்ணுங்க அப்படின்றாங்க. அதனாலதான் நான் இதை வச்சு படிக்கிறேன், இதுல வந்து ஷார்ட்டா போட்டிருக்கு, இப்படி பலவிதமான பதில்களை சொல்லி நம்மளை சமாளிக்கிறாங்க. அப்ப பள்ளியில வந்துங்கய்யா புக்கை மட்டும் ரெஃபர் பண்ணணும், நீங்க வேற எதையும் ரெஃபர் பண்ண கூடாதுன்னு சொல்லி கொடுக்கலாம் இல்லைங்கய்யா. இல்ல அந்த நிலையை தாண்டிட்டுங்கம்மா. ஏன்னா இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரை பெரியநாயக்கன் பாளையத்திலிருந்து நம்ம ஓபன் பண்ணி அதுல ப்ராசஸ் பண்ணி அது பேங்க்ல பணத்தை போய் ஏடிஎம்ல எடுத்துட்டு அதுலயே ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம வந்துட்டோம் இல்லைங்களா. நீங்க திரும்ப வந்து ரிவர்ஸ்ல டிராவல் பண்ண முடியாதுங்க. இப்படி முன்னாடி இதுல அட்வான்ஸ்மெண்ட் இதுல தெளிவுலான்னு சொல்லிட்டு அதான் அதுல இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை அவங்களுக்கு விளக்கி சொல்லி நல்லதை வந்து அவங்க மனசுல ஏத்துக்கிற அளவுக்கான ஒரு ஞானத்தையும் அவங்களுக்கு கொடுக்கணுங்க. அது கொஞ்சம் சிரமப்படணும். ஏன்னா அந்த பிரபஞ்சம் வந்து ஓவர் நைட்ல உருவான பிரபஞ்சம் கிடையாதுங்க. இந்த எழுத்துக்கள் உருவாகிறது தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப இவ்வளவு சொல்றோம்,
இவங்கெல்லாம் ஓலைச்சுவடியில் தானே எழுதி வச்சிருந்தாங்க. அப்புறம் புத்தக வடிவில் தானே நமக்கு வந்துச்சுங்க. இப்போ சிடியில் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் எங்கேயோ உட்காந்துருக்கீங்க, நாங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு இல்லைங்களா? இது இவங்களோட கூட்டு உழைப்பு தாங்க. அதனால நல்லது சென்ற விடத்தில் செலவிடாது தீது ஒரி நன்றின்பால் வைப்பது அறிவுங்கிறான் திருக்குறள்ல. சென்ற விடத்தில் மயக்க நிலைக்கு அவனை கொண்டு போக கூடாதுங்க. அறிவு நிலையில் வச்சுக்கணுங்க. அறிவு உணர்வு நிலையை தாண்டி அறிவு நிலைக்கு அவன் நின்று இயங்குற மாதிரி இந்த யோக தத்துவத்தை அவனுக்கு சொல்லணும். நம்ம தான் செய்ய முடியும். வேதாத்திரிய அன்பர்கள், வேதாத்திரிய நிர்வாகிகள் தான் இதை செய்ய முடியுங்க. நம்ம விட்டு அதை யாரும் எடுத்துட்டு போறதுக்கு ஆள் இல்லைங்க. நிச்சயமா நம்ம தான் செய்யணுமா? நீங்க உணர்ந்துட்டீங்க இல்லையா? அதுக்கு நிச்சயமா ஒரு செயல் விளைவு மகிழ்ச்சி சொல்ற மாதிரி செயல், மூணுமே செயல் தானுங்க. நினைக்கிறதே உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வி மடல்ங்கிறா திருக்குறள். நினைக்கிறதே தப்புங்கிறா. இப்ப நீங்க நினைக்கிறீங்க, எதை நினைக்கிறீங்க? சரியான விஷயத்த நினைக்கிறீங்க. இந்த பசங்க கேட்கறாங்களே, இப்படி கேட்டு இப்படி ஆற்றலை வேஸ்ட் பண்றாங்க, விரைப்படுத்துறாங்களேன்னு நினைக்கிறீங்க. இந்த வேலை மாறும்போது சமுதாயம், இளைய சமுதாயம் நல்லா வந்துருக்குமா? நம்பிக்கையோட இருக்கும். வாழ்த்துக்கு மிக்க நன்றிங்க ஐயா. இதே நடக்கணும், இதே நடக்கணும், இதே நடக்கணும். மனசு உங்க வருத்தத்துல நானும் பங்கெடுக்கிறேங்கம்மா. இந்த இளைய தலைமுறை வீணாவது கண்ணு முன்னாடி பாக்குறப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமா. ஆமா, வருத்தத்தோட தாங்கய்யா சொல்றேன். நிச்சயமா நிச்சயமா. எல்லாருமே உங்களுக்கு இல்லை, இது நீங்க மத்தவங்களோட வருத்தத்தை சேர்ந்து பிரதிபலிக்கிற மாதிரி இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க. அது ஒரு செல்லுல பிறந்த உயிரினா இன்னைக்கு ஒரு செல்லுக்குள்ள மாட்டிடுச்சுன்னு சொல்றான். ஒரு செல்லுல தானே மனுஷன் உருவான அமீபா எல்லாம் சொல்றீங்க இல்லையா? இன்னைக்கு ஒரு செல்லுக்குள்ள மாட்டிட்டு கிடக்குறானே, என்ன பண்றது? உங்க வருத்தத்தை நியாயப்படுத்துறது என்னமா? அதுதான் நியாயம். ஆனா ஒரு காலம் வரும்மா, நிச்சயமா. ஆமாங்கய்யா. பெற்றோரையும் எவ்வளவுதான் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும்? பெற்றோரையும் எவ்வளவு தூரம் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்க முடியும்? சொல்லத்தான் செய்யலாம். அவங்க சரி நம்ம பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிறட்டும்ன்ற ஒரு காரணத்துக்காக அவங்க அதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் வரணும்னு, அதாவது நல்ல முறையில பயன்படுத்தணும் இல்லைங்கய்யா. அவையத்து முந்தி இருப்ப செயலும் திருக்குறள் சொல்லியிருக்கான். அந்த பையன் ஃபர்ஸ்ட் இடத்துல நிலையில இருக்கணுங்கிறது பெற்றோர் விருப்பம். அதுக்கான முயற்சிகளை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஆனா அது உள்ள இருக்கக்கூடியது சரியா இருந்தா தானுங்க அது சரியா நடக்கும். ஒரு நல்ல மாணவரை ஃபர்ஸ்ட் ரேங்க் கொண்டு வரதுக்கு தாங்க இத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க. சரிங்களா? நம்ம ஒரு கிளாஸ்ல 40 மாணவர்கள் எதுக்காக படிக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு பையனை அதுல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொண்டு வரதுக்காக இத்தனை பேர் படிக்கிறாங்க. அது மாதிரி ஒரு திருவள்ளுவர் உருவாக்குறதுக்காக இந்த பூமி காத்திருந்துச்சுங்க. ஒரு மகரிஷி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இவ்வளவு காலம் வாழ்ந்திருந்தோம். அது மாதிரி இப்பவும் இளைய தலைமுறை மொத்தமா நம்ம புறந்தள்ளிட்டு போக முடியாதுங்க. இளைய தலைமுறை இல்லாம எதுவும் அவங்கதானே எதிர்காலமே. நம்ம மண்ணோட எதிர்காலமே அவங்கதானே. திறமை இருக்கு. அந்த திறமையை ஏன் இப்படி தேவையில்லாததுல யூஸ் பண்றாங்கிறது எல்லாரும் அது மாதிரி இருக்காங்கன்னு சொல்ல முடியாதுமா. ஒரு குறிப்பிட்ட நம்ம மனித மனம். இப்ப வாத்தியார் பேப்பர் திருத்தும் போது எங்க வாத்தியார் பையன் தப்பு பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டே வந்த தப்பு போடுறதுல வாத்தியார் சந்தோஷம். பேப்பர் திருத்தும் போது வாத்தியார் நல்லா நல்லா எழுதியிருப்பா, அதெல்லாம் விட்டுருவாரு. எங்க தப்பு பண்ணியிருக்கானே கண்டுபிடிச்சு கடைசியில ஆன்சர்ல இருந்தாலும் கண்டுபிடிச்சு மார்க்க பிடிக்கிறாரு. வாத்தியாருக்கு பிடிக்கிறது சந்தோஷம். அது மாதிரி இளைய தலைமுறையில குற்றம் காண்பது, அவர்களை பிடிச்சி பின் பண்ணணுங்கிறது நம்ம ஒரு எண்ணமா, எதிர்மறை எண்ணமா வைக்கவே வேண்டாங்க. அவங்க நல்லா வருவாங்க. எதிர்காலம் அத்தனை வளர்ச்சிக்கு அவங்க துணையா இருப்பாங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க்கை என்ன நெறியாளரம்மா, நான் சொன்னது சரிங்களா? ரொம்ப சரிங்கய்யா, ரொம்ப சரிங்கய்யா. அற்புதமான பதில் கொடுத்தீங்கய்யா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே